எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். ஐ வுட் லைக் டு வார்ம் வெல்கம் ஒன் அண்ட் ஆல். தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் செயலாளர் கே சம்சுதீன் கனிவான வணக்கங்கள். இன்றைக்கு 26வது வெபினார் கலந்து கொண்டு வந்திருக்கும் மதிப்புக்குரிய தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களும் மற்றும் துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களும் மற்றும் சண்முக வடிவேல் தலைவர் அவர்களும் மற்றும் முன்னாள் தலைவர் மதிப்புக்குரிய திரு ராஜேந்திர பாபு ஐயா அவர்களும் மற்றும் நீலகண்டன் ஐயா அவர்களும் அவர்களை வருக வருக என பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். மற்றும் நமது சங்கத்தின் துணை செயலாளர், பொருளாளர், நிர்வாக குழு கமிட்டி உறுப்பினர்கள், அனைத்து உறுப்பினர் நண்பர்களையும் வருக வருக என பெரும் மகிழ்ச்சியுடன் டிஎன்பிசிஎஸ் சார்பாக வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சிறந்த பேச்சாளர் திரு லோகேஷ் ராஜ், சிஏ, மாஸ்டர் ட்ரைனர் இன் இன்கம் டாக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ஃப்ரம் சென்னை, அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் டிஎன்பிசிஎஸ் சார்பாக வரவேற்கிறோம். இவர்கள் வேறு யாரும் இல்லை, நமது முன்னாள் தலைவர் திரு ராஜேந்திர பாபு ஐயா அவர்கள் மகன் ஆவார் என்பது. மற்றும் உங்களுடைய அப்பா எங்களுக்கு ஆற்றிய சேவைகள் மிகவும் அதிகம். இந்த சங்கத்திற்கு இந்த மேடையில் கூற மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு உங்களுடைய டாபிக் என்னவென்றால் ஜிஎஸ்டி பிராக்டிக்கல் இஷ்யூ அண்ட் எலிஜிபிள் அண்ட் இன்எலிஜிபிள் பற்றி பேசுறதுக்காக நம்ம லோகேஷ் சார் வந்திருக்காங்க. லோகேஷ் சார் ஒரு நெருங்கிய நண்பர், ஒரு சிறந்த பேச்சாளர். நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இது வரைக்கும் ஜிஎஸ்டி ஆடிட் அண்ட் சிஏ ஸ்டூடெண்ட்க்கு எப்படி அவங்க எக்ஸாம் பாஸ் ஆகணும், என்ன மாதிரி கையாளணுன்ற விஷயங்கள்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது மேலும் அவர்களை பற்றி நமது தலைவர் பேசுவார்கள். ஓவர் டு அவர் பிரசிடென்ட் மிஸ்டர் ஜெயக்குமார் சார். ப்ளீஸ் சார், யூ கேன் ப்ரொசீட் சார். அனைவருக்கும் தமிழ்நாடு வரி ஆலோசகர் சங்கத்தில் இந்த கூட்டத்திற்கு இணைத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் நமது ராஜேந்திர பாபு ஐயா அவர்களின் புதல்வன் திரு லோகேஷ் ராஜ் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், Mr. Lokesh Raj is a chartered accountant with about 8 years of experience in handling accounting and statutory compliances. He is also licensed company secretary and holds advanced management accounting from CIMA UK. He is a passionate professor and a member of the career counseling program of ICAI for CS students, where a mentor and a privileged students in sailing through the chartered accountancy course. He has been successful in helping business come out of tax litigation smoothly. His effective understanding of organizations and their structures helps him in coming out with quick customized solutions. He is on a mission to help redesigning business structures to maximum tax benefits. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் பண்றது தவிர, ஆயிரக்கணக்கான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பட்டய கணக்காளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இவரால் இதுவரைக்கும் தேர்ச்சி பெற்ற நிறைய மாணவர்கள், மிக அதிகமான மாணவர்கள் இன்னும் இவர்கள பயிற்சியில இருந்து கொண்டு இருக்கார்கள். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அஸ் வெல் அஸ் இன்னியோட சப்ஜெக்டை பத்தி பேசும்போது, நம்ம ஜிஎஸ்டி, ஐடிசி, இன்எலிஜிபிள் ஐடிசி, எலிஜிபிள் ஐடிசி, அதாவது இதை ஒரு 3 கேட்டகரியா பிரிச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிஎம் ரிலேஷனு, as well as distance relation. The friends அப்படின்றது which is related to business. எப்பெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுமோ கொடுத்துட்டு வாங்கிப்பாங்க. ஐடிசி நீங்க கொடுக்கணும், எடுத்துக்கணும். ஆர்சிஎம் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா, நீங்களே கொடுத்துக்கணும், நீங்களே வாங்கிக்கணும், எடுத்துக்கணும். அசட்டை இன்னொரு கேட்டகரிஸா டிஸ்டன்ட் ரிலேஷன்ல வைக்கலாம். என்னைக்கோ ஒரு நாள் போவோம், என்னைக்கோ ஒரு நாள் வருவோம், அசட்டை சொத்தை வாங்குவோம், அதுக்கு உண்டானது வருமா வராதா. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ன்றத ரெகுலர் ஐடிசி எடுத்துக்கோங்க. ஆர்சிஎம்ன்றது எப்பப்பெல்லாம் நமக்கு தேவைப்படும் அப்படின்ற ரிலேஷன்ல வைங்க.
ஒரு கல்யாணத்துக்கு நீங்க பத்திரிகை எப்படி கொடுப்பீங்களோ அதான் நீங்க பிரிச்சுக்கணும் இப்ப கேட்டகரி வைஸா. இது சிம்பிளா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களை திரு நமது ராஜேந்திர பாபு ஐயா முதல்வன் அவர்களால் பயனடைய நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். So let us start the meeting. Thank you, President sir. Thank you, sir. Over to Mr. Lokesh sir. Now I will give you for host sir. 1 second, sir. Host உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். Thank you, Samsudin sir. நான் ரீக்ளைம் பண்ணி எடுத்துக்கிறேன் சார். நான் ரீக்ளைம் பண்ணிக்கிறேன். 1 second. 1 second. You can proceed, sir. Thank you, Samsudin sir, President sir. எனக்கு வந்து எப்பவுமே வந்து இங்க வந்து பேசுறதுன்றது வந்து ஒரு கம்மிங் பேக் டு ஹோம் மாதிரி. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து இது முதல் வாட்டி வரல, பல வாட்டி வந்திருக்கேன். புதுசா வந்தவங்களுக்கு தெரியணும்னு சொல்றேன். இந்த குடும்பத்தின் மெம்பர் சார் நீங்க. ஸோ முதல்ல ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பவே வந்து ஜிஎஸ்டி ஆடிட் பத்தி ஒரு ஸ்பீச், அதுக்கப்புறமா ஃபைனலா வந்து ஜிஎஸ்டி 990 பத்தி ஒரு ஸ்பீச், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சக்சஸ்க்காக ஒரு ஸ்பீச் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஜிஎஸ்டி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்றத பத்தி பேச வரேன். என்னை பத்தி இவங்க நிறைய சொல்லலாம், பெருசா சொல்லலாம். பட் நான் வந்து என்னை பத்தி நான் என்ன நினைச்சுக்குவேன்னா, ஓகே இவங்க எல்லாம் மத்தியில நமக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதுக்கு நம்ம காரணம் வந்து நம்ம அப்பா தான். ஸோ அதனால வந்து அதுக்கு ஒரு நன்றி உணர்வோட நம்ம வந்து செய்வோம் அப்படின்றதுதான். உங்கள் அளவுக்கு நான் வந்து புரிஞ்சு வச்சிருப்பேனான்றத விட எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறேன். ஸோ முதல்ல நீங்க வந்து ஜிஎஸ்டி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா என்ன அப்படின்றது நீங்க வந்து பார்க்கணும். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்றது எங்கன்றது பாத்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 62ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்புட் டாக்ஸ்னா என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி விச் இஸ் சார்ஜ்ட் ஆன் இன்புட் ஆஃப் சப்ளைஸ் ஆஃப் கூட்ஸ், அப்படி இல்லைன்னா சர்வீசஸ். அதே சமயத்துல இட் இன்க்ளூட்ஸ், இந்த மீன்ஸ் இன்க்ளூட்ஸ் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெஃபினிஷன். மீன்ஸ்னா ஸ்பெசிபிக் டெஃபினிஷன், இன்க்ளூட்ஸ்னா இன்க்ளூசிவ் டெஃபினிஷன், அப்புறம் கீழே பட் டஸ் நாட் இன்க்ளூட்னு சொல்லியிருப்போம், அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டெஃபினிஷன். இது வந்து இட்ஸ் அ காம்போ டெஃபினிஷன், எல்லாமே கலந்துருக்கும். ஸோ இது இருக்கு. ஐஜிஎஸ்டி பெய்ட் ஆன் இம்போர்ட்ஸும் உங்களுக்கு இன்புட் தான். டாக்ஸ் பெய்ட் ஆஸ் பர் ஆர்சிஎம் அதுவும் நீங்க கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி டாக்ஸ் அண்டர் காம்போசிஷன் லெவி செக்ஷன் 10 அது கிடையாது. இது இல்லாம மிச்ச டாக்ஸஸ் அதை அவங்க சொல்லல, பட் நான் அதை ஆட் பண்ணிருக்கேன். நான் ஜிஎஸ்டி டாக்ஸஸ் எல்லாம் யூ கேனாட் கிளைம் இன்புட் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட். ஸோ இதுதான் பேசிக். அண்ட் ரைட் டு கிளைம் ஐடிசி எப்படி வந்து உங்களுக்கு அரைஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் பர் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1 ஸ்டார்ட் பண்றோம். 16ல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன், நான் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஆர் நாட் எலிஜிபிள், ஆர்பி இஸ் என்டைட்டில் டு ஐடிசி. அண்ட் இதுல ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க என்னன்னா ஆன் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் டு பி யூஸ்ட் இன் த ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். உதாரணமா சொல்லணும்னா ஒருத்தங்க வந்து அவங்களுடைய பர்சனல் பர்பஸ்க்காக ஒரு பொருளை வந்து வாங்கி விற்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து கேட்டாங்க, சார் நான் வந்து இந்த ஷேர் ஸ்டாக்ல எல்லாம் வந்து டீல் பண்றேன், எனக்கு வந்து ஏகப்பட்ட ஜிஎஸ்டி வருது, அதை நான் வந்து இன்புட் கிளைம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். இது நீங்க உங்க பிசினஸா அப்படின்னு கேட்டேன். இல்ல நான் பர்சனலா தான் வாங்கி வைக்கிறேன். சோ அப்ப நீங்க பர்சனலா வாங்கி வைக்கிறீங்க, உங்களுக்கு என்னதான் அவுட்புட் இருக்குன்னா அவுட்புட்லாம் எதுவும் இல்லை, நான் பிசினஸே பண்ணலையே, இது நான் வாங்கி எனக்கு பர்சனலா ஹோல்டிங் பண்றேன் நான். சோ விச் இஸ் நாட் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ், அங்கேயே வந்து அடிபடுறது, யூ கேனாட் கிளைம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். அதே மாதிரி இது மாத்திரம் இல்ல, இன்னும் சில சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் as per rules which may be prescribed, and of course it should be paid in the manner specified in section 49 and the amount should be credited in your electronic credit ledger. இது வந்து 16(2ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் வித் ப்ரொவைசோ ஆஃப் செக்ஷன் 16 நீங்க பாத்தீங்கன்னா 4 கண்டிஷன் சொல்றாங்க. என்னென்ன?
எனக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கணும். டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும், டெபிட் நோட் இருக்கணும், பில் ஆஃப் என்ட்ரியோ இல்ல டாக்குமெண்ட் ஐஎஸ்டி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற டாக்குமெண்ட்டோ இருந்தா போதும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அந்த பொருள் வந்திருக்கணும். இந்த பொருள் வந்திருக்கணும், இன்வாய்ஸ் இருக்கணும்ன்றது இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சப்சிக்வெண்டா நம்ம செக்ஷன் 132 வந்து ரெட் வித் 69 வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப வந்து இந்த ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் வந்து உங்களுக்கு அங்க வரும். இதெல்லாம் ஆப்வியஸ் தானே. இன்வாய்ஸ் இருக்கும், கூட்ஸ் ரிசீவ் பண்ணிருப்போம், அப்படின்னா தானே நம்ம கிளைம் பண்ண போறோம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து அதுல ஒரு இம்ப்ளிகேஷன் வந்து அங்க செக்ஷன் 132ல இருக்கு. And tax should be paid and payment should be made to the supplier within 180 days. And ரெகுலரா நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி you have to claim the ITC. இதெல்லாம் பேசிக். ஸோ ஐ எம் நாட் dwelling deep into this. நீங்க வந்து இதுல உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க வந்து ஓகே ஓகே அப்படின்னு நினைச்சுக்கலாம். தெரியாதா ஓகே புதுசா சொல்றாங்க அப்படின்னு நீங்க வந்து கத்துக்கலாம். ரூல் 36(4) அப்படின்றது அடிஷனல் கண்டிஷன். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நீங்க எல்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணுவீங்க. ஜிஎஸ்டிஆர் 1 வந்து என்னுடைய சப்ளையர் வந்து ஃபைல் பண்ணதும் எனக்கு 2B வந்து காமிக்கும். அது என்னன்றத நான் வந்து கிளைம் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து 2Aன்னு இருந்தது. இப்போ வந்து கரெக்டா அந்த 20ஆம் தேதி அன்னைக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 2B. அதுவும் இல்லாம அந்த எக்ஸஸ் வந்து யூ கேன் கிளைம் 20% முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அந்த 20%ன்றது 10% ஆச்சு. இப்ப 10%ன்றது இப்ப 5%. அடுத்து என்னவா ஆக போகுன்றது உங்களுக்கே தெரியும். 0%ன்றது வெகு தூரத்துல இல்ல. சோ கூடிய விரைவில் அதுவும் வந்துரும். அப்கோர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த கண்டிஷனே வந்து பாத்தீங்கன்னா அப்லோடட் பை த சப்ளையர்னு வரும்போது சிலதெல்லாம் நம்மளே ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த ஐஜிஎஸ்டி இம்போர்ட்ஸ், ஆர்சிஎம் நம்மளே இன்வாய்ஸ் போட்டுக்கணும். ஐஎஸ்டி இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ண முடியாதுன்றதுனால நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ஈவன் தோ இட் இஸ் நாட் அப்லோடட் we can still claim, even though it is not reflected in GST/RTB we can still claim. இதுக்கு வேற தனியா ஒரு கிளாரிபிகேஷன்ல வேற விட்டாங்க. அதுல இது கவர்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்புறம் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 3 இது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் குட்ஸ்ல கிளைம் பண்ணலாமான்னு கேட்டிருந்தார் பிரசிடென்ட் சார் பேசும்போது. கிளைம் பண்ணலாமான்னா கிளைம் பண்ணலாம், ப்ரொவைடட் நீங்க வந்து இன்கம் டாக்ஸ்ல டெப்ரிசியேஷன் என்ன பண்றீங்க அப்படின்ற கேள்வி வரும். டெப்ரிசியேஷன் நீங்க கிளைம் பண்றீங்களா ஆன் ஜிஎஸ்டி காம்பனன்ட்? ஜிஎஸ்டி காம்பனன்ட்ல நீங்க வந்து டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணீங்கன்னா தென் இட் இஸ் நாட் எலிஜிபிள். அதே மாதிரி இஃப் யூ ஆர் நாட் கிளைமிங் depreciation on the GST component under Income Tax Act, then you can claim under GST. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்லயும் வந்து ப்ரொவிஷன் இருக்கு, கொரோலரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. எதுக்கு அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஃபீல்ஸ் தட் வி ஆர் கிளைமிங் ஹேவிங் டபுள் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் ஜிஎஸ்டி ஆக்ட்ல வந்து இன்புட்டை கிளைம் பண்ணிக்கிறோம், இன்னொரு பக்கம் அதே காஸ்டா ட்ரீட் பண்ணி அதுக்கு டெப்ரிசியேஷனும் போடுறோமே, அது தப்பு அப்படின்னு வந்து கவர்மெண்ட் ஃபீல் பண்றாங்க. நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி எதுக்கு வந்ததுன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் அவாய்டிங் கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ். அதே மாதிரி நம்ம வந்து we cannot take undue benefit. ஒரே ஒரு டாக்ஸை 2 இடத்துல பெனிஃபிட் கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அடுத்து 16 சப்செக்ஷன் 4. ஸோ இதுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும், செப்டம்பர் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அப்படி இல்லைன்னா ஆக்சுவல் டேட் ஆஃப் ஃபர்னிஷிங் ஆனுவல் ரிட்டர்ன் விச் இஸ் நார்மலி எக்ஸ்டெண்டட். அந்த எப்போ ஆகுதோ அந்த தேதியில ரெண்டுத்துல earlier, whichever is earlier, சம்டைம்ஸ் வந்து அது கிளாஸ் போட்டு இன்சர்ட் பண்ணி they will allow relief for us. நெக்ஸ்ட் செக்ஷன் 16 நீங்க படிச்சிட்டீங்கன்னா அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1. 17ல வந்து பாத்தீங்கன்னா 2 சொல்றாங்க, அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், அப்புறமா வந்து என்ன சொல்றாங்கன்னா பிளாக்கிங் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்றாங்க. ஸோ அப்போர்ஷன்மெண்ட் எப்ப பண்ணணும் அப்படின்றது இந்த 17 சப்செக்ஷன் 1, 2 படிக்கும்போது உங்களுக்கு தெளிவா தெரிய வரும். இது வந்து நான் யூஸ் பண்றது என்னுடைய பிசினஸ் பர்பஸுக்கு அப்படின்றப்போ இட் இஸ் ஃபுல்லி அலோட்.
இட் இஸ் நாட் ஃபார் மை பிசினஸ் பர்பஸ் அப்படின்றீங்களா, இட் இஸ் நாட் அட் ஆல் அலோட். பட் இஃப் இட் இஸ் மிக்சட் பர்பஸ் அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல நீங்க வந்து அப்போர்ஷன்மென்ட்க்கு போகலாம். அதே மாதிரி நான் எக்ஸம் சப்ளை இன்க்ளூடிங் ஜீரோ ரேட்டட் சப்ளைன்னு சேர்த்து நீங்க வந்து அதுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி அதுக்காக ஐடிசி ப்ரொக்யூர் பண்றீங்களா, இட் இஸ் ஃபுல்லி அலோட். எக்ஸம் சப்ளைக்கு மாத்திரமே எக்ஸ்க்ளூசிவா வந்து நீங்க கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ப்ரொக்யூர் பண்றீங்கன்னா அந்த ஐடிசி இஸ் நாட் அலோட். ஹவவர் நான் வந்து வச்சிருக்கிறது ரெண்டுமே சேர்ந்து தான் நான் சர்வீஸ் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஐ கேனாட் ஐடென்டிஃபை செப்பரேட்லி, எல்லாம் கலந்து தான் வருது. ஸோ நீங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னம் சொல்லுவாங்க. அன்னத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து அன்னம், இப்போல்லாம் நீங்க இப்போ கேட்டீங்கன்னா தெரியுமா தெரியல, அந்த அன்னம் வந்து பாலையும் தண்ணியும் பிரிக்க வல்ல சக்தி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இஃப் யூ ஆர் ஏபிள் டு செக்ரிகேட், இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இந்த சப்ளை, இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அந்த சப்ளை அப்படின்னு நீங்க செக்ரிகேட் பண்ண முடிஞ்சா ஃபுல்லி அலோட், நாட் அலோட். ஆனா நீங்க செக்ரிகேட் பண்ணல, அது வந்து மிக்ஸ்டா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா you have to do apportionment basis on proportionate basis. நெக்ஸ்ட் இதுல வந்து எக்ஸம் சப்ளைனா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அந்த எக்ஸம் சப்ளைல நான் டாக்ஸபிள் சப்ளை அப்படின்றது வந்து அந்த டெஃபினிஷன்லயும் இருக்கு, அது இன்க்ளூடட். அதே மாதிரி ஆர்சிஎம் பேசிஸ் சப்ளை அது வந்து கிடையாது, கவர்ட் கிடையாது. அப்புறமா டிரான்சாக்ஷன் இன் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆஸ் பர் சிஜிஎஸ்டி ரூல் வந்து 1% ஆஃப் செக்யூரிட்டி வேல்யூ வந்து ஷுட் பி டேக்கன் ஆஸ் த வேல்யூ. அண்ட் சேல் ஆஃப் லேண்ட் அது ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டி இல்லை. அண்ட் பில்டிங் அப்படின்னு வரும்போது விச் இஸ் சப்ஜெக்ட் டு ஷெட்யூல் டு பேரா 5B. ஸோ அதாவது என்னன்னா அந்த பில்டிங் விச் இஸ் சோல்ட் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட், ஸோ அது வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்புறமா ஷெட்யூல் 3ல என்னென்ன போட்டிருக்காங்களோ எக்ஸப்ட் தோஸ் ஸ்பெசிஃபைட் இன் பேரா 5 கிடையாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அண்ட் இது வந்து எக்ஸம் சப்ளை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்டு இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஸோ 17ல வந்து பிளாக்டு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் நம்ம போறோம்னா நிறைய வேற சப்டிவிஷன் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம போவோம். ஸோ முதலில் வந்து மோட்டார் வெஹிக்கல்ஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதுல வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். இது கூட்ஸுக்காக யூஸ் பண்றீங்களா, இட் இஸ் அட்மிசிபிள் ஃபார் ஸ்பெசிஃபைட் பிசினஸ். பேசஞ்சர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்றீங்களா, ஸோ அப்போ சீட்டிங் கெப்பாசிட்டியை செக் பண்ணுவோம். 13க்கு மேல இருக்கா, அது ஸ்பெசிஃபைடு பிசினஸ் கலவு. ஸ்பெசிஃபைடு பிசினஸ் என்னன்றது நான் திருப்பி வருவேன். அண்ட் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் யூ, நீங்க எல்லாம் எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படின்றது பார்ப்போம். சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 13 இல்ல அது கீழே வருதுன்னா எப்படினாலும் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடையாது. அதே மாதிரி வெஹிக்கிள், ஏர்கிராஃப்ட் இதுக்கெல்லாம் வந்து நாட் அட்மிசிபிள். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அட்மிசிபிள் ஃபார் ஸ்பெசிஃபைடு பிசினஸஸ். ஸோ ஸ்பெசிஃபைடு பிசினஸஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்தர் சப்ளை ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள், வெசல், ஏர்கிராஃப்ட். ஸோ பேசிக்கா நீங்க வந்து வாங்கி விற்கணும், அந்த ஃபீல்ட்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா யூ ஆர் இன் த ஃப்ரைட் இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்படி இல்லைன்னா வந்து டிராவல் இண்டஸ்ட்ரி, பேசஞ்சர் டிராவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கீங்க, இல்ல இந்த வெஹிக்கிள், வெசல்ஸ், ஏர்கிராஃப்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வேற சொல்லுவாங்க, நேவிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து பைலட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா அந்த பிசினஸ் இருந்தா அந்த மோட்டார் அந்த வெசலும் ஏர்கிராஃப்டும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஒரு கொஸ்டின் வந்து நான் கேட்கணும்ட்டு, எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு நிமிஷம் நான் ஸ்கிரீனை ஸ்டாப் பண்றேன். எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. கூட்ஸ் வந்து நான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றேன். இந்த கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றப்போ வந்து எனக்கு வந்து இன்புட் இருக்கா, அந்த மிஷினுக்கு, அந்த வெஹிக்கிளுக்கு மிஷின் அது இன்புட் இருக்கா அப்படின்றது வந்து கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இருக்குன்னு சொல்லிடுறேன். இன்னொரு கிளைண்ட் வந்து என்ன அப்ரோச் பண்றாங்க, சார் நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸுக்கு இருக்குன்றீங்க இல்லையா, ஸோ நான் வந்து ஐ எம் ரன்னிங் அ பிஸ்னஸ் விச் இஸ் நாட் அட் ஆல் ரிலேட்டட் டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ், பட் த வெஹிக்கிள் இஸ் யூஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ். அப்ப அதுக்கு இன்புட் இருக்கா இல்லையா?
நான் let us say I am involved in a retail business. நான் பொருள் வாங்குறேன் விற்கிறேன். நான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் பண்றதுக்கு ஒரு வெஹிக்கிள் வச்சிருப்பேன். கண்டிப்பா வந்து ஒரு சின்ன யானையோ ஏதோ ஒரு கூட்ஸ் வெஹிக்கிள் வச்சிருப்பேன். இப்போ ஆடியன்ஸுக்கு கொஸ்டின் இதுதான், நீங்க வந்து அந்த வெஹிக்கிளுக்கு இன்புட் இருக்கா இல்லையா? எஸ் அப்படின்றார் குமார் சார். எஸ் 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 அப்படின்றது வருது, நோ வருது. இதுக்குதான் ஆக்சுவலி இந்த ஒரு கன்ஃபியூஷன் வருதே அப்படின்றதுக்கு தான் அந்த கேள்வி கேட்டேன். ஸோ இந்த கேள்வி எனக்கு வந்து கேட்கும்போது நானும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வராதுன்னு சொல்லிட்டேன், அடிச்சு சொல்லிட்டேன் வராதுங்கன்ட்டேன். எப்படிங்க வராதுங்க அப்படின்னு சொல்றாங்க, எப்படிங்க வராதுன்னு சொல்றீங்க, எல்லா இடத்துலயும் கூட்ஸ் வெஹிக்கிளுக்கு எடுத்துக்கலான்னு போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. ஓகே, நான் வந்து பார்த்தேன் எல்லா இடத்துலயும் போட்டிருக்கு, நம்ம மாத்திரம் எப்படி அப்படி சொல்றோம்ட்டு பார்த்தா உங்களுக்கு அந்த செக்ஷனே காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்பதான் வந்து அது புரியும். இது செக்ஷன்ல அமெண்ட்மெண்ட்டும் இருக்கு. சம்சுதீன் சார் எனக்கு திரும்பி ஷேரிங் ஆக்சஸ் கொடுக்கணும், நான் ஷேரிங் ஸ்டாப் பண்ணதுனால எனக்கு வந்து ஷேரிங். ஸோ உங்களுக்கு வந்து இதுல வந்து இது வந்து லேட்டஸ்ட் சிஜிஎஸ்டி ஆக்ட். நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அமெண்டட். ஓகே, லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 17 சப்செக்ஷன் 5 கிளாஸ் ஏ அப்புறம் கிளாஸ் ஏஏ ரெண்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். கிளாஸ் ஏல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 17(5) என்ன சொல்றாங்க, notwithstanding anything contained in subsection. So it's a non-obstant clause னு சொல்லுவோம். நாங்க இதுக்கு முன்னாடி என்ன எது சொல்லியிருந்தோம்னாலும் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ என்ன சொல்றோம்னா இன்புட் டாக்ஸ் இதுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்றோம். இன்புட் டாக்ஸ் credit shall not be available in respect of the following. எதுக்கு அப்படின்னு ஒரு क्वेश्चन வந்தா, ஃபர்ஸ்ட் ஐட்டம் கிளாஸ் ஏல மோட்டார் வெஹிக்கிள் ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பர்சன் ஹேவிங் அப்ரூவ்ட் சீட்டிங் கெபாசிட்டி ஆஃப் நாட் மோர் தென் 13%. அதுவும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வர, பர்சன்னா இன்க்ளூட்ஸ் டிரைவர், அது நமக்கு தெரியாதா? ஸோ இன்க்ளூடிங் த டிரைவர் அப்படின்னு கணக்கு போட்டு சொல்றாங்க. அண்ட் இங்க நீங்க கவனிக்கணும், ஏஏ கிளாஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெசல்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் எக்ஸப்ட் when they are used அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் மேக்கிங் ஃபாலோயிங் டாக்ஸபிள் சப்ளைஸ், விச் இஸ் ஒன்ஸ் அகைன் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சப்ளை ஆஃப் சச் வெசல், ஏர்கிராஃப்ட், பேசஞ்சர், அப்புறமா வந்து நேவிகேஷன், ட்ரைனிங், நேவிகேட்டிங், ஃப்ளையிங். ஸோ வேர்டு வந்து மாறும். அண்ட் கிளாஸ் 2 என்ன சொல்றாங்க, ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ்னு சொல்றாங்க. இங்க நீங்க வந்து ஒண்ணு கவனிக்கணும், 17A கீழே இந்த கிளாஸ் 2 வருதா இல்ல ஏஏக்கு கீழே கிளாஸ் 2 வருதா? எனக்கு சாட்ல நீங்க தெரிவிக்கலாம். இந்த கிளாஸ் 1 கிளாஸ் 2 இருக்கு இல்லையா, இது எந்த கிளாஸ்ல வருது? ஆப்வியஸா ஏஏ தான். சோ இட் இஸ் கமிங் பிலோ ஏஏ. சோ அப்ப பிலோ ஏஏன்றப்போ நீங்க வந்து என்ன பார்க்கணும்னா, வெசல்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் எக்ஸப்ட் when they are used தான் ஆரம்பிக்குது. So அப்போ AA is applicable for vessels and aircraft, not for motor vehicles at all. மோட்டார் வெஹிக்கிள்னாலே உங்களுக்கு வந்து முடிஞ்சு போச்சு, அங்க டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர் அப்படின்ற வார்த்தை தான் வருது. எக்ஸப்ட் when they are used for following taxable surpluses. மிச்ச நேரத்துல எல்லாம் வந்து ஐடிசி is fully blocked சொல்லும்போது இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றாங்க, டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ்னு சொல்றாங்க. கூட்ஸ் சொல்றாங்களா? சொல்லல. அதே மாதிரி வெசல்ஸுக்கும் ஏர்கிராஃப்டுக்கும் மட்டும்தான் எக்ஸப்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ் வந்து கவர்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப சொல்லுங்க, நான் ஷேரிங் ஸ்டாப் பண்ணலாம் இருக்கேன். இப்ப சொல்லுங்க, டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸுக்கு யூஸ் பண்றோம் சார் வெஹிக்கிள், அதுக்கு இன்புட் எலிஜிபிளா இல்லையா? ஆஹா, எலிஜிபிள்னு போட்டாங்கயா. இவ்வளவு நேரமா டிஸ்கஸ் பண்ண கூட்ஸ் அப்படின்னாலே நீங்க வந்து
என்ன வெஹிக்கல்னு கேட்கணும். மோட்டார் வெஹிக்கிளா வெசலா ஏர்கிராஃப்டான்னு கேட்கணும். மோட்டார் வெஹிக்கல்னு சொன்னா நாட் எலிஜிபிள். ஏன்னா கிளாஸ் ஏல என்ன சொல்றோம், டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்றோம், கூட்ஸ்ன்ற வார்த்தை வரல. அதே மாதிரி ஏஏ கிளாஸ்ல வரும்போது தான் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, கிளாஸ் 2 வருது. சோ இதற்கான விடை வந்து பாத்தீங்கன்னா நோ தான். யாரெல்லாம் ஆல்ரெடி நோ சொல்லியிருந்தீங்களோ அவங்க எல்லாம் கரெக்ட். எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறமா சில பேர் வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டீங்கன்னா இட் மீன்ஸ் தட் என்னோட எக்ஸ்பிளனேஷன் தான் தப்பு, என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்ப இதுல எல்லாருக்கும் கிளாரிபிகேஷன் வந்துருச்சா? ஏன்னா இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. நீங்க வந்து விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஆனா வந்து யாருன்னா கேட்கும்போது அது எப்படி இன்டர்பிரட் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த இன்டர்பிரேஷனை பத்தி கூட நான் ஃபியூச்சர்ல பேச போறேன். அடுத்த ஸ்லைடு ஒன்று வச்சிருக்கேன், அதை பத்தி பேச போறேன். இது தெளிவா இருக்கா? ஷல் வி ப்ரொசீட்? ஒரு எஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே போயிடலாம். தெளிவா இல்ல? வெரி குட். அப்ப நான் வந்து என்ன பண்றேன், நான் திருப்பி நான் அதை வந்து போடுறேன். ஓகே. See once again 17 subsection 5 chapter 5 input tax credit definition la motor vehicle இல்ல இது முதல்ல இருந்தே வரும். notwithstanding anything contained in 16 18 என்ன வேணா சொல்லிருக்கலாம். input tax credit shall not be available. கீழ போட்டிருக்கிற லிஸ்டுக்கு எல்லாத்துக்குமே அவைலபிள் இல்ல in respect of the following அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, not available. இது தெளிவா இருக்கு இல்லையா? shall not be available. இந்த கீழ 17(5) வரது எல்லாமே not eligible அப்படின்றது தெளிவா இருக்கு. கரெக்டா? எஸ் ஒரு சாட்ல போடலாம், எஸ் நோ அப்படின்னு போட்டா எனக்கு ஐ கேன் ப்ரோசீட். வெரி குட். எஸ். சோ எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த ஒத்துக்கிறோம். அதாவது என்னன்னா 17(5)ல இந்த கீழே கொடுக்கப்பட்டவை எல்லாமே நாட் எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல வந்து எங்க உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்திருக்கும்ன்றது நான் சொல்றேன். இது வந்து நான் வழக்கமா பார்த்திருக்கிறேன், அதனால எனக்கு வந்து அது அப்படியே மைண்ட்ல ஏறிடுச்சு. அதாவது exception to the exception means then it is not at all an exception. டபுள் நெகட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டபுள் நெகட்டிவ் இதெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னல அதுல இது கிடையாது அப்படின்றது வந்து டபுள் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பர்சன்ஸ் except when they are used for following taxable supplies. So further supply of motor vehicles இருக்கு, transportation of passengers இருக்கு, அப்புறம் டிரைவிங் ஸ்கூலுக்கான ஒரு லைன் இருக்கு. இப்போ சொல்லுங்க, மோட்டார் வெஹிக்கிளுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இல்ல, ஆனா எப்ப அலவ் அப்படின்னா எக்ஸப்ட் வென் அப்படின்றப்போ இது எக்ஸப்ஷனுக்கு எக்ஸப்ஷன். எக்ஸப்ட் வென் அப்படின் போது உங்களுக்கு வந்து மோட்டார் வெஹிக்கிள் சப்ளை பண்றீங்களா அலவுட். நீங்க வந்து வண்டி வாங்கி விற்கிறீங்க அப்போ நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க அப்போ நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சிருக்கீங்க அப்போ நீங்க எடுத்துக்கலாம். இதுல எங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கா? கிளாஸ் ஏ மட்டும் நம்ம பேசுறோம், இருக்கா? இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் நோ. ஓகே. சோ எல்லாருமே வந்து தெளிவா இருக்கும். அதே மாதிரி அடுத்து வெசல் அண்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். வெசல் அண்ட் ஏர்கிராஃப்ட்னாலே கிடையாது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா எப்ப வந்து இருக்கு அப்படின்னா எக்ஸப்ட் when they are used for இந்த கீழே இருக்கிற பர்பஸ். சோ நீங்க அந்த ஏர்கிராஃப்டோ வெசலோ வாங்கி விற்கிறீங்க, அதே மாதிரி யூ ஆர் யூசிங் ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர், அப்புறமா வந்து ட்ரைனிங் ஸ்கூல், அதுக்கப்புறமா இதுக்கு கீழே தான் வந்து 0.1 இந்த சப்ளை பண்றீங்க, 0.2 டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ். சோ இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ்க்கு மட்டும் தான் நீங்க கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா வந்து இன்புட் எலிஜிபிள் அப்படின்னு இருக்கு. சோ அப்போ வெசல் அண்ட் ஏர்கிராஃப்ட் வச்சிருக்கிறவங்க கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணா எலிஜிபிளா இல்லையா? வெசல் அண்ட் ஏர்கிராஃப்ட், வெசல் அண்ட் ஏர்கிராஃப்ட்க்கு எலிஜிபிள். எஸ். ஓகே. வெசல் அண்ட் ஏர்கிராஃப்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ் எலிஜிபிள். ஏன்னா அது எக்ஸப்ஷன் டு தி எக்ஸப்ஷன். அதுல எல்லாம் தெளிவா இருக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதாங்க.
ஏல வந்து இதோட முடிஞ்சிருச்சு. கிளாஸ் ஏ ஓவர். கிளாஸ் ஏஏ அதுக்கு கீழே தான் சப் கிளாஸ் 1, சப் கிளாஸ் 2 வருது. ஸோ இந்த ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ் இஸ் கவர்ட் ஒன்லி அண்டர் கிளாஸ் ஏஏ வெசல் அண்ட் ஏர்கிராஃப்ட். ஸோ ஆக வெசல் அண்ட் ஏர்கிராஃப்டுக்கு மட்டும்தான் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ்னா ஐடிசி அலவுட். மோட்டார் வெஹிக்கிள் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ் not at all allowed. Is it clear? Shall we proceed? Yes. கடைசியில என்ன இங்கேயும் டீச்சர் ஆக்கிட்டீங்க. நான் பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா டீச்சர் ஆக்கிட்டேன். ஓகே, அதுவும் நல்லதுதான். சோ அடுத்து போலாம். அடுத்து வந்து நம்ம பாக்குறப்போ ஸ்பெசிஃபைட் பிசினஸ் பத்தி பார்த்தோம். இதுக்கு ரிலேட்டடா இது புதுசா ஒரு இன்செர்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் நீங்க வந்து எதுக்கு யூஸ் பண்றீங்கன்னா அந்த வெஹிக்கல்ஸ்க்காக, ஏர்கிராஃப்ட்காக எல்லாம் வரும்போது நாட் அட்மிசிபிள். அதே சமயத்துல அந்த எக்ஸெப்ஷன் சொன்னோம், அந்த நீங்க அந்த ஸ்பெசிஃபைட் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து அலவுடு. அதுவும் இல்லாம இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டகரி என்னன்னா, நீங்களே ஜெனரல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அப்ப வந்து அலவுடு. ஸோ இது வந்து நியூ இன்செஷன். அப்புறமா இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா பிளாக்டு. இது உங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஃபுட், பெவரேஜ், அவுட்டோர் கேட்டரிங், பியூட்டி ட்ரீட்மெண்ட், ஹெல்த் சர்வீஸ், காஸ்மெட்டிக் அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி, லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாமே நாட் அலவுட். பட் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இன்கேஸ் இட் இஸ் மேண்டேட்டட் டு த எம்ப்ளாயர் and he is providing life insurance and health insurance on those employees, then அப்ப வந்து ஸ்டில் வந்து ஐடிசி கேன் பி கிளைம்ட். இதுக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அடுத்து லீசிங், ரெண்டிங் ஆர் ஹைரிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள், வெசல், ஏர்கிராஃப்ட். ஸோ நீங்க வந்து அந்த ஸ்பெசிஃபைடு பிளாக்டு வெஹிக்கிள்க்கு வந்து நீங்க லீஸ் பண்றீங்கன்னா அது கிடையாது. இன் அதர் கேசஸ்லாம் வந்து இட் இஸ் அட்மிசிபிள். அது அதர் கேஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஸ்பெசிஃபைட் பிசினஸ். அண்ட் இதுக்கு வந்து இந்த 17க்கே வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குங்க. ஓகே, கேள்வி வருது, நான் வந்து அது பதில் சொல்றேன். அந்த ரிலேட்டடா தான் இருக்கு. ஸோ இருங்க வரேன், நான் வரேன், அது வரும்போது நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ அடுத்து வந்து இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, நான் வந்து ஐ எம் டூயிங் த பியூட்டிஷியன் சர்வீஸ். நான் வந்து பியூட்டிஷியன் சர்வீஸ் பண்ணும்போது அந்த ரிலேட்டட் ப்ராடக்ட் வந்து நான் வாங்குவேன், வைப்பேன். ஸோ ஐ கேன் ஸ்டில் கிளைம். ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரியில நான் இருக்கேன். ஸோ ஐ கேன் கிளைம் இன்வர்ட், ஐ கேன் கிளைம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஸோ நீங்க அந்த பிசினஸ்ல இருந்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் அதே சமயத்துல இட் இஸ் பார்ட் ஆஃப் அ டாக்ஸபிள் காம்போசிட் ஆர் மிக்சட் சப்ளை அப்படின்றப்போ யூ கேன் ஸ்டில் கிளைம். ஓகே, அண்ட் இதெல்லாம் எம்ப்ளாயி ரிலேட்டட் ஸ்ட்ரெயிட்டவே வந்து டிஸ்அலவுடு, அதாவது பிளாக்ட் ஐடிசி. ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சர்வீஸ், மெம்பர்ஷிப் ஆஃப் கிளப், நீங்க எதனா வெக்கேஷனுக்கு கொடுக்குறாங்க எம்ப்ளாயிஸ்க்குன்னா அது எல்லாமே அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே பிளாக்ட். அதுல நீங்க எந்த ஐடிசி பே பண்ணியிருந்தாலும் எடுக்க முடியாது. அண்ட் இன்னொன்னு வந்து இதுக்கும் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அதாவது எல்லா எக்ஸெப்ஷனுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அலவுடுன்னு அர்த்தம். கம்பல்சரியா மேண்டேட்டரியா நீங்க வந்து ஒரு உங்க ஆஃபீஸ்க்குள்ள யூ ஹாவ் டு ஹாவ் அ, உங்க ஃபேக்டரிக்குள்ள யூ ஹாவ் டு ஹாவ் அ, அது பேர் என்ன, ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்றாங்கன்னா அதுல வந்து ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அப்படின்னு வரும்போது ஸ்டில் இட் இஸ் அலவுட். யூ கேன் ஸ்டில் கிளைம் இன்புட். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த விஷயத்துல மாத்திரம். இது உங்க எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றது என்னன்ட்டு. இதெல்லாம் நான் டிஸ்கஸே பண்றேன். இது வந்து நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா அந்த மாதிரி. ஸோ இது உங்களுக்கே தெரியும். அண்ட் 17(5)C இது வந்து பாத்தீங்கன்னா இமூவபிள் ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பிளான்ட் அண்ட் மிஷினரியா நாட் அலவுட், அது அட்மிசிபிள். அதர்ஸ் எக்ஸ்பென்ஸ் பண்றீங்களா அலவுடு, கேபிட்டலைஸ் பண்றீங்களா நாட் அலவுடு. அதே மாதிரி ஓன் அக்கவுண்ட், ஆன் மை ஓன், என்னோட ஓன் பர்பஸ்க்காக நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். இட் இஸ் அன் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி which is of course it's other than plant and machinery. once again it is blocked under 17(5)D. அப்புறமா அது இல்லாம அதர் blocked credits, goods or services are both on which tax is paid under
காம்போசிஷன் ஸ்கீம் அதெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் வந்து கூட்ஸ் இம்போர்ட் பண்றதுக்கு வந்து அலோடு, மிச்சம் எதுக்குமே வந்து கிடையாது. அதே மாதிரி பர்சனல் கன்சம்ஷன் கிடையாது. இதெல்லாம் அப்படியே அந்த பழைய இதுல இருந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணுது. கூட்ஸ் லாஸ்ட், ஸ்டோலன், டெஸ்ட்ராய்ட், ரிட்டன் ஆஃப். ஆக்சுவலா வந்து நான் நிறைய டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த கேஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். பட் ஆனா பேசிக்கே வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சம்சுதீன் சார் சொல்லியிருந்தார். சரி, பேசிக்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த கொஞ்ச நேரம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டுக்கு வந்து ஒரு கேஸ்ல இப்போ ரீசெண்டா வந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் டெசிஷன் தான். என்ன அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது நார்மல் லாஸ் ஆகும்ல, அதுவும் லாஸ்ட் தானே. நம்ம ஜிஎஸ்டி ஆஃபீஸர் டிஃப்ரெண்டா திங்க் பண்றாங்க. அந்த லாஸும் வந்து இட் ஷுட் பி பிளாக் அப்படின்னா, இல்ல அது நார்மல் லாஸுக்கெல்லாம் வந்து கிடையாது. நீங்க வந்து அப்நார்மல் லாஸ், தெஃப்ட், ஸ்டோலன், டெஸ்ட்ராய்டு அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு வந்து தான் இந்த செக்ஷனே மென்ட் அப்படின்ட்டு அது ஒரு கேஸ் வந்து ஃபேவர் ஆஃப் அசசி டிசைட் ஆயிருக்கு. அண்ட் இது ஃப்ராடுக்கு ரிலேஷனா வந்து அப்புறமா வந்து 129, 130 இதுலலாம் வந்து நீங்க வந்து பே பண்ணும்போது அதை வந்து நீங்க திருப்பி கிளைம் பண்ண முடியாது. எப்படியுமே வந்து இந்த டிடென்ஷன் அப்பெல்லாம் பே பண்ணிட்டு அதை நான் கிளைம் பண்ணலாமான்னு நிறைய கிளைண்ட் கேட்பாங்க. அதெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான். இதோட வந்து 17(5) வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இது மாத்திரம் இல்லை, நீங்க வந்து உடனே வந்து நான் எல்லாம் வந்து முடிச்சுட்டேன், அது வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1, 3B, 2A, 2B, இவே பில், புக்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம மேட்ச் பண்றதுன்றது எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம பண்றது, இதுதான். நிறைய பேர் இது ரிலேட் பண்ணிருப்பீங்க. அதைதான் வந்து கொண்டு வரணும்ட்டு. அடுத்து நீங்க இவ்வளவு ரூல் சொன்னீங்களே, ஆக்சுவலா எதுதான் சார் பிராக்டிஸ்ல இருக்குன்னா இதுதான் நடக்குது. எல்லாரும் வந்து நான் படிக்கும்போது எனக்கு இப்படி புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி பேசுறோம். ஆபீசர் வந்து அவர் ஸ்டேஜ்ல இருந்து அவர் ஒரு மாதிரி பேசுறாரு. ஆளாளுக்கு ஒரு ஒரு விதத்துல பேசுறது இந்த டயலாக் மாதிரிதான். இது உங்கள் சொத்து அப்படின்ற டயலாக் தான். ஆளாளுக்கு அவங்க சைட்ல இருந்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு கொஸ்டின் வரும். அந்த சுக்கி சிவம் வந்து ஒரு புக் எழுதிருப்பார், எது தர்மம் சார், எதுதான் சார் கரெக்ட்? அப்போ ரூல் கரெக்டா இல்ல ஆக்சுவலா இவங்க ஃபாலோ பண்றாங்களா அது கரெக்டா? எதுதான் நம்ம ஃபாலோ பண்றது? ஆபீசர் வந்து இப்ப சொல்றதை எடுத்துக்கணுமா இல்ல ரூல் சொல்றதை எடுத்துக்கணுமா அப்படின்னீங்கன்னா, எது தேவையோ அதுதான் தர்மம். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்கு தெரியும், வோடஃபோன் ஐடியாக்கு வந்து ஃபேவரபிளா வந்து இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன்ல கொடுத்துட்டாங்க. நம்ம கவர்மெண்ட்டும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து அதுக்கு அகைன்ஸ்டா அப்பீல் போவோம் நாங்க. அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த வோடஃபோன் ஐடியாவுடைய எம்டி வந்து நம்ம இவரு குமாரமங்கலம் பில்லா வந்து எழுதி போட்டார். இந்த கம்பெனி வந்து விழாம இருக்கணும்னா நீங்க தான் காப்பாற்றணும். அதுக்கு வந்து என் கம்பெனியே நான் எழுதி கொடுத்துடுறேன், உங்களுக்கோ இல்ல நீங்க யார் சொல்றீங்களோ அவங்களுக்கோ எழுதி கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டாரு. இவங்க ஆக்ஷனே எடுக்காம இருக்கவும் என்ன பண்ணிட்டாரு, அது வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் ரிசைன் பண்ண மறுநாளே, ஓகேங்களா, மறுநாளே என்ன ஆயிடுச்சுன்னா புதுசா வந்து ஒரு ஆக்ட் வந்து ஒரு பில் வந்து கொண்டு வராங்க. என்னன்னா வந்து நாங்க வந்து அந்த பழைய கேஸ் போட்டோம் இல்லையா, அந்த இன்டைரக்ட் டிரான்ஸ்பர் ஆஃப் அசெட், அதுலதான் வந்து வோடஃபோன் மாட்டிச்சு. உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து அந்த கேஸ் வந்து நாங்க ரெட்ராஸ்பெக்டிவா போட்டோம். அதனால அந்த கேஸ்ல வந்து இருக்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக இந்த ஒரு பில்ல பாஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க.
ஸோ அதுல யார் யாரெல்லாம் பெனிஃபிட்னா இந்த வோடஃபோனு, கெயின் இந்தியாலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 20,000 கோடி, 10,247 crores, 10,247 crores டாக்ஸ் அண்ட் பெனால்டி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய சொத்து தானே ஏர் இந்தியான்னு சொல்லிட்டு ஏர் இந்தியா ஃபிளைட் எல்லாம் பிரான்ஸ்ல டீடைன்லாம் பண்ணாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் நடக்குது. அப்புறமா வந்து ஒரு வோடஃபோன் நிறுவனமே வந்து போயிடுச்சுன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பேர் வந்து வந்துருமே அப்படின்ற ஒரு நேரத்துல வந்து அவங்க வந்து இப்ப வந்து ரூல் எப்படி மாத்திடுறாங்க, இல்ல அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னா. ஸோ அப்போ அவங்க வந்து முதல்ல தோக்கும்போது வந்து அது ரூல் அப்படின்றது ஒரு ரூலு, அப்புறமா தோத்துட்ட உடனே அந்த ரூலை மாத்தி வந்து ஒரு பில்ல வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணலாம், ஃபினான்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இப்ப வந்து மாத்திக்கலாம். சோ எப்பப்ப எது எது தேவையோ அதுதான் தர்மம். அதனால நீங்க ஐடிசி கிரெடிட் நீங்க வந்து எடுக்கிறதுல கொஞ்சம் உஷாரா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இருக்கு. சோ அது என்னன்றதை நான் அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஐடிசி பண்ணலாம் என்ன சார் ஆகும்? நான் வந்து சரியா வந்து ஃபாலோ பண்ணல. நீங்க ஒரு என்னென்னமோ ரூல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணல, செக்ஷன்லாம் எனக்கு தெரியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள். இதெல்லாம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 16(1) வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்வாய்ஸ் இருக்கணும், ஆக்சுவலா சப்ளை ஆயிருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேக் இன்வாய்ஸை முற்றிலுமா ஒழிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கமிஷனர் வந்து அவர் வந்து ஒரு அரெஸ்ட் பண்றதுக்கு ஃபுல் பவர் கொடுத்துருக்காங்க. இதுல காக்னிசபிள் அஃபென்ஸ், நோ நீட் ஆஃப் வாரண்ட், நான் பெயிலபிள், வெளியே வர முடியாது, சீக்கிரமா வெளியே வர முடியாது. ஸோ நான் பெயிலபிள் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்றாங்க. நீங்க வந்து இன்வாய்ஸ் இல்லாம பொருள் சப்ளை பண்றீங்க, ஆக்சுவலா இன்வாய்ஸ் சப்ளை பண்றீங்க ஆனா பொருளே சப்ளை பண்ணல, அப்புறமா பர்சன் அவேலிங் ஐடிசி ஆன ஃப்ராடுலன்ட் இன்வாய்ஸ், ஸோ அவருக்கும் வந்து கேஸ் போடலாம், அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி கலெக்ட் பண்ணி 3 மாசம், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கிளையன்ஸ் யாருன்னா 2 மாசம் மேல கட்டாம இருந்தாங்கனால அவங்களுக்கு இந்த செக்ஷன் எடுத்து போட்டு அமுச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த செக்ஷன் படி 3 மாசத்துக்கு மேல நீங்க கட்டலைன்னா இந்த அஃபென்ஸ் கணக்காயிடும். செக்ஷன் 132 ரெட் வித் செக்ஷன் 69 காக்னிசபிள் அண்ட் நான் பெயிலபிள் அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். நீங்க வந்து பார்க்கலாம், இதுல வந்து என்ன, இது வந்து எல்லாம் வந்து ஒரே பயங்கரமா இருக்கு, ஓவர் பவரா இருக்கு, கமிஷனருக்கு எதுக்கு இவ்வளவு பவர் அப்படின்னு நீங்க கேட்டா, அரசாங்கம் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரெல்லாம் தப்பு பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வந்து தப்பு பண்றாங்க. அந்த ஒரு சில பேர் தப்பு பண்றதுனால எல்லாரையும் கவர் பண்ணனா சிம்பிள், எல்லாருக்கும் பூச்சி மருந்து அடிங்கப்பா. அதுல வந்து எதெல்லாம் வந்து நல்லவங்களோ அவங்களும் அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுனால வந்து பூச்சி மாத்திரம் அஃபெக்ட் ஆகல, மனுஷங்களும் அஃபெக்ட் ஆகும்ல. அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே அண்ட் ப்ரே அப்ரோச் ரூல் எல்லாருக்கும் போட்டாச்சு. இப்போ வந்து எப்படின்னா வந்து இப்ப now officer should apply the rule or section based on his discretion which may or may not be right always. நாளைக்கு வந்து கோர்ட்டே வந்து இல்லைன்னு சொல்ல, நிறைய கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து அதுக்குள்ள போயிட்டீங்கனாலே அது வந்து ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஆயிடும், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லாம் வரும். ஸோ இது வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில அதர் அஃபென்சஸ் எல்லாமும் இருக்கு. இதெல்லாம் எவேட் பண்றீங்க, ராங் ரெக்கார்டு கொடுக்குறீங்க, இதெல்லாம் நீங்க உங்க கிளைண்ட்ஸுக்கு வந்து நீங்க கண்டிப்பா சொல்லணும். அதே மாதிரி ஒரு ஆபீசர் கடமையை செய்ய விடாமல் அவரை தவிர்ப்பது, அது மாதிரி கன்ஃபிஸ்கேட் பண்ணக்கூடிய கூட்ஸ் நீங்க டீல் பண்றது, அப்புறமா வந்து receives a supply knowing it in contravention to act and rules. பில்லு போடாம கொடுக்குறாங்கன்னு தெரியுதுல, அதையே நீங்க வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி பில்ல மாத்துறது, மெட்டீரியல் எவிடன்ஸை மாத்துறது, தெரிந்தே தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். attempts to commit or அது ஆஃப் இல்ல or abets the commission of above offenses. abets the commission of above offensesனா இந்த தவறை செய்பவரோ இல்லை இந்த தவறை செய்வதற்கு தூண்டுபவரோ
அவரும் வந்து அரசு செய்யப்படலாம். யாரு தூண்டுபவர் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஸோ பனிஷ்மெண்ட் என்ன சார் அப்படின்னா 500 lakh மேல இருக்கும்போது 5 years imprisonment, 200 to 5 3 years, 100 to 200 1 year and fine, and commits or abets the commission of submission of falsified records, obstructs, prevents an officer in discharging his duty, or tampers with or destroys any material evidence. So இந்த abets அப்படின்ற ஒரு வார்த்தை ஆல்ரெடி கவனிக்கணும்னு சொன்னேன். இதுக்கு வந்து அமௌண்ட்டே இல்லை. irrespective of the amount involved, imprisonment of 6 months or fine or both. நீங்க இதுல வந்து நீங்க இதை ஏன் கவனிக்கணும்னா, நாளைக்கு வந்து யாராச்சும் உங்களை வந்து நீங்க தான் வந்து எனக்கு அட்வைஸ் கொடுத்தீங்க, அந்த வடிவேலு காமெடி ஒண்ணு வரும், நான் அது இதுதான் எனக்கு ஞாபகம், அது சொல்லுவாங்க இவரு தான் சொன்னாரு அப்படின்னா அந்த லாயரும் சேர்த்து உள்ள போடுவாங்க. அந்த மாதிரிதான் இது. நீங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் தான் என்ன அமௌண்ட் இன்வால்வ்னா அமௌண்டே கிடையாது, irrespective of amount involved, imprisonment of 6 months or fine or both. Once again discretionக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ரீசெண்டா கூட வந்து இந்த ப்ரொவிஷன் எல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தகவல் வந்தது, ப்ரொட்டஸ்ட் எல்லாம் கூட நடந்தது. அண்ட் மெம்பர்ஸ்க்கு நான் வந்து ஒன்று சொல்வேன், எதுவுமே டைரக்டா ஆஃபீஸர் கிட்ட டீல் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் அசோசியேஷன் மூலமா போறது தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். சில ஆஃபீஸர், நான் எல்லா ஆஃபீஸரும் சொல்ல, சில ஆஃபீஸர் அங்கங்க இருப்பாங்க, கரப்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து நீங்க வந்து எதனா நெருக்கடி கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க பர்சனலா இன்வால்வ் ஆகாம அசோசியேஷன்ஸ் மூலமா போகும்போது உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்கும். இன்ஃபேக்ட் அசோசியேஷன்ஸ் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இன்னும் சொல்ல போனா பழைய கேஸ் எல்லாம் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு கதையா சொல்லியிருக்காரு, லைக் அந்த ஆஃபீஸர் வாங்கிட்டு தாங்க, நாங்கெல்லாம் போய் ரெப்ரசன்ட் பண்ணோம், லெட்டர் கொடுத்தோம், இப்போ அந்த ஆஃபீஸர் வந்து தூக்கிட்டாங்க, அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ யூஸ் யுவர் அசோசியேஷன்ஸ் கலெக்டிவ் பவர். அதுவும் இல்லாம நான் வந்து இதோட நான் முடிக்க விரும்பல. பிளாக்டு இது ஐடிசி உடைய எலிஜிபிள் இன்எலிஜிபிள்லாம் டிஸ்கஸ் பண்றதுனாலும் ஐ வாண்டட் டு கிவ் சம்திங் டு த மெம்பர்ஸ் இன் அடிஷன் டு வாட் ஐ ஹவ் டிஸ்கஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா knowyourSuppliersScore.a, KYSS.a ஒரு வெப்சைட். அவங்க வந்து என்ன உங்களுக்கு ப்ரொவிஷன் தராங்கன்னா, நீங்க வந்து சப்ளையர்ஸ் டீட்டெயில நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா, அப்கோர்ஸ் இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், எனக்கும் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இவங்களை ரெஃபர் பண்றதுனால எனக்கு எதுவும் பெனிஃபிட் இல்லை. செகண்ட் வந்து இது எல்லாமே இப்போதைக்கு ஃப்ரீ தான். ஸோ அதனால நான் இதெல்லாம் சொல்றேன். நோ யுவர் சப்ளையர் ஸ்கோர்ல வந்து நீங்க வந்து உங்க சப்ளையர் மாஸ்டர் டேட்டா பேஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். லைக் அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர், மெயில், ஃபோன் நம்பர் இதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்ல நீங்க இன்புட் கிளைம் பண்ணும்போது சில பேர் ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் நீங்க மேனுவலா ஃபாலோ பண்றதுக்கு இதுல ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா அப்படியே வந்து அது ஃபாலோ பண்ணிடும். அதுவும் இல்லாம யார் யார் ஃபைல் பண்ணலன்ட்டு உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும். ஸோ அவங்கள வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா தெரியல, ஜிஎஸ்டி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, we will introduce a supplier score. இன்ஃபேக்ட் இந்த ஜிஎஸ்டிஆர் 1 2 3 அப்படின்னு இருந்தது தான் வந்து நமக்கு வந்து 1 3B, அப்புறமா 2A 2B, அடுத்து 3B 3C வரலாம், யாருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுல வந்து 1 2 3 இருந்தப்ப வந்து சப்ளையர் ஸ்கோர் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஸோ அந்த சப்ளையர் ஸ்கோர் தான் இவங்க வந்து ஆன்லைன்ல ஒரு வெப்சைட் வச்சு பண்றாங்க. அப்புறம் ஆக்டா ஜிஎஸ்டி உடைய குரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒண்ணு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. நான் அதை எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து ஐரிஸ் பெரிடாட் ஸ்கேன் ஜிஎஸ்டி இன்வாய்சஸ், அது ஒரு ஆப். பெரிடாட் அப்படின்ற ஒரு ஆப். நீங்க வந்து எங்கன்னா வந்து நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்கன்னா எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும், இந்த ரெஸ்டாரண்ட் கட்டுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது காமிக்கிறேன் சார், நான் இது காமிக்க தான் போறேன், ஒவ்வொன்றா காமிக்க தான் போறேன். ஒரு சிலதுக்கு அவங்களே கொடுத்த வீடியோ எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் காமிக்கிறேன். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நான் சிலது வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், எப்படி பண்ணிருக்கோம், எப்படி பண்ணலாம்னு காமிக்கிறேன். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேஒய்எஸ்எஸ் அப்படின்றது இல்லாம ஆக்டா ஜிஎஸ்டி குரோம் எக்ஸ்டென்ஷன் நீங்க வந்து 3B 1
அப்புறமா வந்து 2B இது 2A 2B இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல்கா டவுன்லோட் பண்ணலாம் ஆஸ் ஜேசனாவோ இல்ல எக்ஸலாவோ 12 மாசத்துக்கு அட் டைம் ஒன்னா நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஐரிஸ் பெரிடாட் ஸ்கேன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டா ஜிஎஸ்டி குரோம் எக்ஸ்டென்ஷன். நான் அது காமிக்கிறேன் சார், இது அடுத்து காமிப்பேன். அடுத்து ஐரிஸ் பெரிடாட் ஸ்கேன் அப்படின்றது நீங்க ஜஸ்ட் ஒரு இன்வாய்ஸ் எடுத்து அப்படியே ஸ்கேன் பண்ணீங்கனாலோ ஒரு பில் ரெஸ்டாரண்ட் பில் எடுத்து ஸ்கேன் பண்ணீங்கனாலோ அதுல இருக்கிற ஜிஎஸ்டி நம்பர் அதுவே ட்ராக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிடுதுன்னா அவங்க ரெகுலரா ஃபைல் பண்றாங்களா இல்லையா, கடைசியா எப்ப ஃபைல் பண்ணாங்க அப்படின்ட்டு அதுவே லிஸ்ட் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு அதுவே ஒரு ஈஸி தானே. இப்போ 4-5 இன்வாய்ஸ் இருக்கா, டக்கு டக்குன்னு எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இவங்க எல்லாம் ஃபைல் பண்ணாங்க ஃபைல் பண்ணலன்ட்டு நம்ம கையில இருக்கிற மொபைல் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாமே. அது மாதிரி அடுத்து MyGSTZen.in ஒரு வெப்சைட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவங்களும் ஜேசன் எக்ஸல் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி தராங்க. ஆனா அதுல ஒரு லிமிட் இருக்கு. 200 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் இருந்தா தான் நீங்க பண்ண முடியும். மற்றபடி வந்து நீங்க பண்ண முடியாது. அது இல்லாம ஜேசன் டு எக்ஸல் கன்வெர்ட்டர்னு ஒரு ஆஃப்லைன் டூல் இருக்கு. நான் அது வந்து நம்ம சம்சுதீன் சார் மூலமா வந்து நான் உங்களுக்கு வந்து நான் அப்புறமா வந்து அதை வந்து ஆஃப்லைன்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னா இது தனி கிளாஸே வைக்கலாம். ஆக்சுவலி ஜேசன் டு எக்ஸல் யூசிங் பவர் பிஐ. பவர் பிஐன்றது ஒரு அட்வான்ஸ்டு அனாலிட்டிக்ஸ் சாஃப்ட்வேர். அதை நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அதுல எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து அப்புறமா சொல்லித்தரேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா வந்து டேட்டாஸ் எல்லாம் எடுத்து ஜேசனையே எடுத்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல நீங்க கொண்டு வரலாம். ஸோ இதுல அவங்களே கொடுத்த சில வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அது அப்படியே ஒரு ஸ்மால் வீடியோ அப்படியே நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறமா இந்த ஆக்டா ஜிஎஸ்டி மட்டும் நான் என்னோட ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஓகே, ஆக்டா ஜிஎஸ்டி வருது. ஸோ லாகின் பண்றாங்க. ரிட்டர்ன் டேஷ்போர்டுக்குள்ள போயிட்டு அங்க மேல கிளிக் பண்ணணும். ஸோ டவுன்லோட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாம் டவுன்லோட் ஆயிடும். ஸோ எக்ஸல் ஃபார்மேட்லயும் வேணும்னா எல்லாத்தையும் டவுன்லோட் ஆல் கொடுத்தீங்கன்னா டக் 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 டக்னு எல்லா மந்ததும் எக்ஸல் டவுன்லோட் ஆயிடும். ஸோ இது வந்து ஃப்ரீ தான். இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் தரேன். நான் ஒரு பிடிஎஃப் வந்து நான் வந்து நம்ம சம்சுதீன் சார்கிட்ட ஷேர் பண்றேன். அதே மாதிரி இப்போ கேஒய்எஸ்எஸ் இது வந்து அவங்களே கொடுக்குற வீடியோ, அதுவும் நீங்க பார்க்கலாம். என்னாச்சு? ஸோ நான் சொல்றேன் வாய்ஸ் சரியில்லை. ஸோ யாரெல்லாம் ஃபைல் பண்ணலன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஓ இல்லை மெயிலோ அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டீட்டெயில்ஸ் வரப்போகுது. இவங்க வந்து எனக்கு வந்து என்னுடைய லிங்க்டின் மூலமா அப்ரோச் பண்ணாங்க. அப்படிதான் எனக்கும் தெரியும். அண்ட் இதோட நான் முடிக்கல. சம் queries எதனா கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். என்னுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இதுதான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த linktree.lokeshraj அப்படின்னு போட்டீங்கன்னா அதுல எல்லாமே வந்துடும். என்னோட மெயில், மொபைல், ஃபேஸ்புக், லிங்க்டின் எல்லாத்துலயுமே நீங்க என்கிட்ட டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் ரைட் டு மீ அட் திஸ் மெயில் அட்ரஸ். என்னோட மொபைல் நம்பர் லிங்க்ட்ரீல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ற மாதிரி வந்துடும். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். கலக்கிட்டீங்க, ஒரு வீடியோ போட்டு அசத்திட்டீங்க சார். ரொம்ப இல்ல இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. பிரசிடென்ட் சார் பேசுங்க சார், ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். பிரசிடென்ட் சார் பேசுங்க. எக்ஸலன்ட் சார். எங்க இந்த வீடியோல எங்க இருந்து சார் பிடிக்கிறீங்க சார்? அதாவது சார் ரியலி பியூட்டிஃபுல். நான் வந்து ரொம்ப பாக்குறேன்ல சார், என்னுடைய அசிஸ்டன்ஸை பாக்குறேன், என்னுடைய கிளைண்ட்ஸை பாக்குறேன், எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது பாக்குறேன். கவர்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு வேலையை வந்து நம்ம கிட்ட தள்ளி விட்டுட்டாங்க அழகா. சோ அது நம்ம வந்து இப்போ என்ன சார், நாங்க நிறைய குரூப்ல இருக்கோம்.
நிறைய பிரசன்டேஷனும் பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில யாரும் பிரசன்டேஷன் கொடுக்கறது இல்லையா எங்களுக்கு. 2 இயர் ரெகன்சிலேஷன் வீடியோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு டிஃபரெண்டா இருந்தது. அப்படிதான் இருக்கு. வறுமையா இருக்கு. அதுதான் சார். அதாவது ஸ்லைட்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். கிளாஸா இருந்துச்சு சார். ரொம்ப நம்ம மெம்பர்ஸ்க்கு வந்து பயனுள்ள தகவலா இருக்கும். அவங்களுடைய லைஃப்ல முன்னேறதுக்கும் ஒரு படிக்கட்டா இருக்கும். ஐராக்கியா இருக்கும். இது உண்மையாவே மெம்பர்ஸ் வந்து நீங்க வந்து ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களை ஆன் பண்ணி விடுவோம் மைக்க. queries கேக்குறப்போ வந்து நான் வந்து அப்பாவை வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணலாம்னு இருக்கேன். அதே மாதிரி பேனலா பதில் சொல்லலாம் அப்படின்னு. 1 செகண்ட் லைன்ல சார். சார் ரஜன் பாபு சார் உங்களுக்கு போட்ட சார் ஆன் பண்ணுங்க சார் மைக். ஓகே சார். ஒரு சில வார்த்தைகள் சார். சார் ஒரு சில வார்த்தைகள் அது தன் மகனை பற்றி தானே சொல்றதுன்றது அவ்வளவு நல்லா இருக்காது சார். அதாவது இத வந்து கேட்டு நீங்க அதுக்கான ஒரு கண்டிப்பா சார் முடிவு அல்லது அதுக்கு தீர்ப்புன்னு சொல்லலாம். அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க தீர்மானம் பண்ணி என்ன என் பிள்ளைய நானே சொல்றது விட நீங்க சொல்றது ரொம்ப அப்ரோப்ரியேட்டா சார். அப்பா 8 அடி பாய்ஞ்சானா பையன் வந்து 16 அடி பாய்வான்றாங்க. இவர் வந்து 24 அடி பாய்ஞ்சிருக்காரு. இல்ல அதாவது என்னன்னா அவன் ஏதாவது ஒரு பண்ணும்போது நிறைய படிச்சுக்கான். அதாவது டெக்னிக்கலாவும் வந்து ஐடிலையும் நிறைய ஹார்ட்வேர்லையும் தனித்தனியா போட்டு வேலை செய்வான். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டரோட பிரிச்சு போட்டு வேலை செய்வான். என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து சரியா வேலை செய்யலனாலும் வந்து பார்த்து ஒரு கைட்டு போட்டுருவான், சரியா வேலை செய்யும். ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கூப்பிட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அது மாதிரி அவனுக்கு அதுக்கெல்லாம் படிச்சிருக்கான். ஹார்ட்வேர் கோர்ஸ் எல்லாம் கூட படிச்சிருக்கான். அதனால வந்து இது சாஃப்ட்வேர்ல எல்லாம் வந்து அவன் பூந்து விளையாடுவான். அதனால அவன் ஒரு இது இல்லை. பட் இதெல்லாம் எப்படி how it was it will be helpful to you and how it was presented to you and how you have enjoyed it. அதுதான் எனக்கு தேவை. நீங்க சொல்றீங்கன்னா நல்லா. எல்லாரும் ஆன் பண்ணி விடுறோம் சார். நான் வந்து இங்க வந்து பிரசன்ட் பண்ணதுல வந்து எனக்கு வந்து இந்த பிரசன்டேஷன் வந்து நான் ஒரு பெரிய விஷயமாவே நான் கருதல. அது வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. எல்லா பிரசன்டேஷனும் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தான். பட் ஆனா ஒரு இஷ்யூவை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஐடியாவை உங்களுக்கு அந்த ஆக்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது தான் வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது உண்மையில சொல்லலாம். ஆனா அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. அட்மிட் பண்ணீங்க சார். கொஸ்டின்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். சார் குட் ஈவினிங் சார். ஒன் பை ஒன்னா கேளுங்க சார். குட் ஈவினிங் சார். பேர் சொல்லுங்க சார். சார் முரளி கிருஷ்ணன் பேசுறேன் சார். ப்ளீஸ் சார். முரளி கிருஷ்ணன் பேசுறேன் சார். சார் இப்போ நம்ம ஐடிசி வந்து டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு அலோடு கிடையாது சொல்லிட்டீங்க. ஆமா. ஆனா அதே சமயத்துல அந்த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு உண்டான ரிப்பேர்ஸ் எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி ஓன் வெஹிக்கிள் ரிப்பேர்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், இப்போ ஓன் செல்ஃபா யூஸ் பண்ற கார் எக்ஸ்பென்சஸ் இதுக்கெல்லாம் அலோடு இருக்கா இல்லையா? இட் இஸ் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் யுவர் பிசினஸ் அப்படின்றது. ஆமா, ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் தான் சார். சொன்னீங்க வண்டி எடுத்துட்டு போறாரு, கஸ்டமரை போய் பாக்குறதுக்கு சேல்ஸ். இப்ப நம்ம சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் போனாங்கன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் போய் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம 2 வீலர் நம்ம 4 வீலர் எடுத்துட்டு போறோம், கஸ்டமரை போய் மீட் பண்றதுக்காக போறோம். சோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம் காரை. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓன் வெஹிக்கிளை நீங்க வந்து யூஸ் பண்றீங்க. ஆமா சார். இதுல உங்களுடைய ஓன் யூஸும் இருக்கு, பிசினஸ் ரிலேட்டட் யூஸும் இருக்கு, ரெண்டுமே இருக்கும். இதுக்கு வந்து நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல நாங்க பண்ணுவோம், அதே தான் இங்கேயும் பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேன். இன்கம் டாக்ஸ்ல எப்படி பண்ணுவோம்னா, ஒரே வண்டி பர்சனலுக்கும் யூஸ் ஆகுது, அஃபிஷியலுக்கும் யூஸ் ஆகுதுன்றப்போ we have to maintain ஒன் ரெஜிஸ்டர் மாதிரி போட்டு எங்க ஸ்டார்ட் பண்ணோம், எங்க போனோம், ஃப்ரம் வேர் டு வேர், ஸ்டார்டிங் கிலோமீட்டர், எண்டிங் கிலோமீட்டர், இந்த மைலேஜ் இதெல்லாம் போட்டு இவ்வளவு செலவு அப்படின்றத வந்து
என்னுடைய யூசேஜ் வந்து 90% வந்து ஆஃபீஸ் யூஸ், பிசினஸ் யூஸ், 10% பர்சனல் யூஸ் அப்படின்னு அரைவ் பண்றோம். அதே மாதிரி என்னுடைய யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா 40% வந்து பர்சனல், 60% அந்த மாதிரி கேஸ் டிஃபர் ஆகும். நீங்க அந்த மாதிரி இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஐடென்டிஃபைனாக்கா தென் இட் இஸ் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ், அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப டிரான்ஸ்போர்ட்ன்றது ஃபுல்லா டிரான்ஸ்போர்ட், அது ஃபுல்லாவே எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கலாம் சார்? இல்ல சார், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ்னாலே இன்புட் இருக்கு சார். அது வந்து உங்களுக்கு இப்போ ஆர்சிஎம் இருக்கு, அவங்க ஆர்சிஎம் இல்லாதப்ப அவங்க வந்து பில்லுல போட்டாங்கன்னா நீங்க அதை இன்புட் கிளைம் பண்ணி போறீங்க. இன்னொன்னு, இப்போ ஆர்சிஎம் போட்டாலே நம்ம செல்ஃப் இன்வாய்ஸ் போடணும், அதாவது இன்புட் எலிஜிபிள் சொல்றாங்க. டேலில வந்து எப்படி கேட்டீங்கன்னா நம்ம போட்டுட்டு அது ஒரு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், ஒரு தனியா மெக்கானிசம் அதை போட்டு போடுறோம், கஸ்டமர் இன்வாய்ஸ் பண்ணணும். அது இல்லாம நம்ம செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டுதான் ஆகணுமா? நல்ல கேள்வி. செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டே ஆக வேண்டுமா அப்படின்றது ஒரு கேள்வி. எங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல்ல வந்து கேட்பாங்க, நீங்க வந்து இங்கிலீஷ் பேசலன்னா 5 ரூபா ஃபைனுவாங்க. நாங்க வந்து அந்த 5 ரூபா ஃபைனை வந்து எப்படி பார்ப்போம்னா, ஒரு நாள் சமோசா, அப்பெல்லாம் வந்து 3 ரூபா சமோசா, 2 ரூபா வந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ், இந்த சாக்லேட்லாம் சாப்பிடுவோம். இந்த ஒரு நாள் சமோசா தானே போனா போகுதுன்ட்டு நாங்க தமிழ்ல பேசுவோம். என்னைக்குன்னா பிடிக்கிற இன்னைக்கு வந்து அந்த 5 ரூபா கொடுத்துட்டு போயிடுவோம். அந்த மாதிரிதான் இது வந்து யார் செக் பண்றா அப்படின்றது தெரியல. நீங்க அசஸ்மெண்ட் நீங்க போனாலோ அப்பீல் லெவல்ல கூட பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் எல்லாம் இன்வாய்ஸ் எங்கன்னு யாரா கேட்டிருக்காங்களா சார்? இல்ல சார், இப்ப கேட்கல சார், இப்ப யாருக்கும் வரல. ஆனா இது வந்து சில பேர் நம்ம போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து கண்டிப்பா அதை கேட்கறாங்க, ஆர்சிஎம் போட்ட இன்வாய்ஸ் கொடுன்னு கேட்கறாங்க அப்படின்றாங்க. அப்படி இருந்தாலும் அலோவ் பண்ணுவேன், இல்லைன்னா டிஸ்அலோவ் பண்ணுவேன்றாங்க. பட் ஆனா நம்ம சிஸ்டத்திலேயே பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜிஎஸ்டிஆர் 3Bலயே காட்டுது, நம்ம அதை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். டேலில அந்த மாதிரி ப்ரொவிஷன் கேட்டா அந்த மாதிரி போட்டா ஜேவியை போட்டு உள்ள கொண்டு வர முடியல சார், நீங்க இப்படி போட்டு அவங்க ஜேனல் போட்டு கொண்டு வாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப எங்களுக்கு எது சார் கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா, நம்ம போட்டு கஸ்டமரை கட்ட வைக்கிறோம், நாளைக்கு இன்எலிஜிபிள் சொல்லிட்டு அன்னையில இருந்து இன்னை வரையும் டேக்ஸ் கட்ட சொன்னா கஸ்டமர் 2 விதம் சஃபர் ஆகும், நம்ம மேல பேர் கெட்ட பேர் ஆயிடும். அதனாலதான் அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணேன். இல்ல இப்போ யார் வந்து ஆர்சிஎம் கிளைம் பண்றாங்க? நீங்களே வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பேசிஸ்ல நீங்க கிளைம் பண்றீங்களா? ஆமா சார், நாங்க தான் கிளைம் பண்றேன். ஓகே, நீங்க வந்து ஜிடிஏ தானே சார் சொல்றீங்க? கூட்ஸ் நான் ஜிடிஏ கிடையாது சார், நான் மேனுஃபேக்சரிங் ஃபர்னிச்சர் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து மெட்டீரியல் வருது, அதை பாத்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஆர்சிஎம் இன்வெஸ்ட் கூட நான் கட்ட சொல்றேன். அந்த மாதிரி கட்டும் போது அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து போர்ட்டல்லே காமிக்குது ஆர்சிஎம் சொல்லிட்டு காட்டு. சிலர் கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்ம எல்லாமே கொடுக்குறாங்க, நம்ம ஆர்சிஎம் கட்ட சொல்றாங்க. ஆனா அது வந்து அந்த ஜிஎஸ்டிஆர் போர்ட்டல்ல இன்புட்டே காமிக்கவே இல்லை, பட் நம்மளா போட்டு கட்டிக்கிட்டு நம்மள பண்ணிட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு தெரியல. செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டுதான் ஆகாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வேற யாரா டிஎன்பி சார், அதாவது ரூல் நம்பர் 36 சப்செக்ஷன் 2, ரூல் நம்பர் 36 சப்செக்ஷன் 2ல நீங்க இன்புட் கிளைம் பண்ணும்போது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். டாக்ஸ் இன்வாய்ஸா இருக்கட்டும், ரிவர்ஸ் சார்ஜ் பில்லா இருந்தாலும் நீங்க ஆர்சிஎம் கட்டினா கூட நீங்களா ஒரு பில்லை ஜெனரேட் பண்ணி டாக்குமெண்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ரூல் நம்பர் 36 2ல கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் வந்து ஏன் பண்ணலன்னா, நாளைக்கு ஒரு ஆடிட் வராங்க, ஆடிட் வரும்போது உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா கேட்பாங்க. அப்போ நீங்க அட்லீஸ்ட் ஒரு டேலியில வரக்கூடிய ஒரு பிரிண்டோட நீங்க அட்லீஸ்ட் எடுத்து வச்சாதான், நீங்க டேலியில ஒரு மாசம் நீங்க 50 பில் எடுத்தாலும் 50 லைனுக்கு ஒவ்வொரு பில்லுக்கும் நீங்க ஒவ்வொரு பதில் சொல்லி ஆகணும். இது நான் வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ், இது இம்போர்ட் பில்லு, இது ஆர்சிஎம் பில்லு. அப்போ ஆர்சிஎம்னா செல்ஃப் இன்வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணி தான் வச்சிருக்கணும். இதுதான் வந்து நீங்க ரூல் நம்பர் 36 சப்செக்ஷன் 2ல எடுத்து பாருங்க, ஃபர்தர் டீடைல் தெரியும். அவங்களும் இன்வாய்ஸ் கொடுக்குறாங்கல்ல சார், நமக்கு அவங்களும் ஒரு இன்வாய்ஸ் கன்சைன்மென்ட் கொடுக்குறாங்க, இன்வாய்ஸ் கொடுக்குறாங்க. அது எல்லாம் தனியா ஒன்னு போட்டே ஆகணுமா? சம்சுதீன் லைன் வெல்கம் சார், வாங்க, வெல்கம் சார். சார் நீங்க பேசலாம் சார், ப்ளீஸ் சார். சார் வெங்கட் பாலன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் சார். சார் நம்ம ராஜேந்திர பாபு சன் தான் எடுக்கிறாங்க. அது கேள்வி கேட்டேன் இல்ல சார். ஓகே சார், ரைட்டுங்களா? குட் ஈவினிங், வணக்கம் எல்லாத்துக்கும். ராம்பாபு சாருக்கு ஓகே, அவருடைய சன்னுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு பிஸி, ஒரு சின்ன ஒர்க் இருந்தனால வர முடியல. என்னன்னு கேட்டால் இந்த ரீஃபண்ட் உங்களுக்கு தெரியும், காலையில் நிறைய போட்டிருக்கேன், நிறைய இடத்துல சேவ் பண்ணி வெளியிலே வரவே மாட்டேங்குது. ஸோ பெரிய தலைவலியில் உட்காந்துட்டு இருக்கோம். ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ இவர் கேட்ட கேள்விக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பதில் சொல்றேங்க. ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் சார் கட்ட சொல்லிட்டாரு, ஒரு இது போட்டிருந்த சுக்கி சிவத்தினுடைய ஒரு போட்டோ போட்டிருந்தேன், இது தர்மம்.
அதான் இதுக்கு வந்து சரியான பதில். கரெக்டுங்களா? என்ன அப்படின்னு கேட்டா சோலாங் வந்து நம்ம இதுல பொறுத்த வரைக்கும் ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் 2 இது வருதுங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தோஸ் ரெஜிஸ்டர்ட் பண்ணவங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்சிஎம் அப்லோட் பண்ணி டாக்ஸ் லைபிலிட்டி எனக்கு இல்லை அப்படின்னு தள்ளி விட்டுருக்காங்க. தட் இஸ் ஒன் ஆர்சிஎம். இன்னொருத்தர் பொறுத்த வரைக்கும் ஆர்சிஎம் வந்து கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்க்கு வந்தாலும் ஆர்சிஎம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜிஎஸ்டிஆர் 2B எது வருதுன்னு கேட்டா நமக்கு தள்ளி விட்டவங்க ஆர்சிஎம் வருது. அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஆர்சிஎம்ல வந்து டாக்ஸ் கட்டுறோம் ஒண்ணு. ரெண்டாவது அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளை ஜிடிஏ மத்தெல்லாம் வந்துச்சுன்னா ஸோ இந்த லாயர் ஃபீஸ் ஸ்பான்சர்ஸ் இதுக்கெல்லாம் வரப்போ வந்து ஆர்சிஎம் வந்து நம்ம கட்ட வேண்டி வரும். ஸோ டு கிரியேட் அண்ட் எவிடன்சஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஒரு செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டுக்கேன்னாங்க. பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் இன்வாய்ஸ் போடுறதுக்கு முந்தி நம்ம சலான் கட்டுறப்பவே வந்து ஆர்சிஎம் சலான் கட்டுறப்ப இந்த இன்வாய்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு இப்போ ப்ரூஃப் கொடுத்து ஆஃபீஸர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில லீகல் ப்ரொவிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த மாடல் டாக்ஸேஷன் இருந்து கொண்டு வந்தது வந்து நிறைய இது இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுல ஒண்ணுதான் வந்து இந்த ஆர்சிஎம்க்கு செல்ஃப் இன்வாய்ஸ் போடுன்னு சொல்லிட்டு இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 அது போய் உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 1A வரும், அப்புறம் வந்து 2A வரும், 2A வரும். அப்ப நீங்க வந்து உங்களை வந்து உங்களோட ஆர்சிஎம் எல்லாம் ஆட் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 3 அப்படின்னு வரப்போ ஆர்சிஎம் போட்டாங்க செல்ஃப் இன்வாய்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து அனெக்சர் 1 அனெக்சர் 2 போட்டு பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லாதனால டு பி இந்த சேஃபர் சைட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டா நம்ம ஆர்சிஎம் இன்வாய்ஸ் கட்ட போறோம்னு கேட்டா அது எந்தெந்த இன்வாய்ஸ்க்கு ஆர்சிஎம் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற எவிடன்ஸையும் சலான்ஸையும் கொடுத்தா இப்போதைக்கு போதுமானது. இதுக்கு மேல வந்து நம்ம என்னங்க இதுக்கு மேல நம்ம வந்து லீகல் ப்ரொவிஷன் போனோம்னா என்னங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணா கூட செல்ஃப் இன்வாய்ஸ் வந்து கேக்குறாங்க சார். ரீஃபண்ட் அப்ளை பண்றப்ப நம்ம என்ன பண்ணோம் லாஸ்டா வந்து அந்த 3B இது கேட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்சிஎம் வந்து இன்வாய்ஸ் கேட்கவே இல்லைங்க சார். ஏன்னா வந்து அந்த சர்க்குலருக்குள்ள சொல்றப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் 2A இன்வாய்ஸ் தவிர மீதி ஆர்சிஎம் இன்வாய்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கேட்கறீங்கன்னா அது எங்க கேட்க முடியும்னா ஒன்லி மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் இதுதான் வரும் உங்களுக்கு. ஐடிசி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸுங்க ஆர் வந்து SGZ 2 தான் வரும். மீதி இடத்துக்கு வரவே வராதுங்க. இன்வெர்டட் டேக்ஸ் இருக்கு, சர்வீஸே கிடையாது. ஒரே சர்வீஸ் உங்களுக்கு எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா கூட்ஸ் வந்து ஆன் எக்ஸ்போர்ட் ஆஃப் IGST அது ஆன் ஐடிசி வந்து இதுல போடுறது, அப்படி இல்லைன்னா SGZ தான் போட போறோம். இந்த 2 தான் உங்களுக்கு கேட்க போறாங்க, மற்ற எல்லாம் கேட்க போறது இல்லைங்க. அப்ப நம்ம வந்து ஆபீசர்ஸ் வந்து கேள்வி கேட்கறப்ப சலான்ஸ் கொடுத்தா அவங்க போதும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு மேல ஒண்ணு பாத்தீங்கன்னா 3Bல என்ன அமௌண்ட் எடுத்திருக்கீங்களோ அதே அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற அமௌண்ட் எடுத்துருக்கீங்க சார். நான் இன்னொரு சஜஷன் சொல்லலாம் சார். அட் பெஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க சார். அதான் லிஸ்ட் வச்சுக்கிட்டா நம்மளே லிஸ்ட் வச்சுக்கிட்டோம்னா கேட்கும்போது அந்த லிஸ்ட் வச்சு கூட நம்ம போட்டு கொடுக்கலாம். ஆனா லிஸ்டே இல்ல ஆர்சிஎம் தான் எடுத்திருக்கோம்னா ரொம்ப கஷ்டம். இது என்ன அப்படின்னு கேட்டாங்க சார். எதுன்னு கேட்டா லிஸ்டே வந்து சில பேர் கஷ்டப்படுறாங்க. 750க்கு மேல 750 கீழே இதெல்லாம் ஒரு ரயில் இருக்கனாலதான் என்ன பண்றாங்கன்னா உட்காந்துக்கிட்டு இந்த டே புக் எடுக்க வேண்டியது இந்த 750 ரூபாய் கழிச்சுட்டு மீதி எல்லாம் எடுத்து கட்டி விட்டுருக்காங்க. இப்போதைக்கு வந்து ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்கும் பேமெண்ட்டுக்கும் மோரார்லெஸ் 90% சரியா இருந்தா நாட் மச் கொஸ்டின்ஸ் ஆஸ்க். ஏன்னா ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்சிஎம் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் புது கான்செப்ட். பட் சர்வீஸ் டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1997 வந்து இருக்கிறதுனால ஆபீசர் வேர் அவேர் ஆஃப் தட். ஆர்சிஎம்க்கு வந்து கட்ட பில்ஸ் கொடுங்க, எந்த பில் ஒமிட் பண்ணிருக்கீங்கன்னா மோஸ்ட்லி கேட்கறாங்க. அதனால இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் சே இது கட்டியிருக்கோம், இந்த எவிடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலே போதுமானது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். இதுக்கு மேல கேட்டாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். சார் ஒரு இது கேட்டிருக்காரு, few word from 42 43 பத்தி ஏதாவது சொல்லலாமான்னு கேக்குறாரு வெங்கட் பாலா சார். ரூல் 42 43 இது அந்த ஃபார்முலாலாம் வருமே சார். சார் இந்த ஃபார்முலா வந்து நானுமே அது போட்டு வச்சிருக்கோம், அதை அப்படியே யூஸ் பண்றதோட சரி. எதுக்காக சொல்ல வந்தேன்னா நீங்க 17(1) 17(2) பிசினஸ் நான் பிசினஸ் எக்ஸம்டட் நான் எக்ஸம்டட்லாம் சொன்னீங்க, அப்புறம் மிக்சர் எல்லாம் சொன்னீங்க. கரெக்டா? உங்க ஸ்லைட் நம்பர்ல பாத்தீங்கன்னா 2 ஸ்லைட் பியூட்டிஃபுல் ஸ்லைட் 17(1) சரிதான். அது 17(1) நல்ல ஸ்லைடு. அந்த நல்ல ஸ்லைடினோட அடுத்த ஸ்டெப் வந்து 42 43. அப்ப அது வந்து எங்களுடைய நண்பர்களுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறதா என்னுடைய சின்ன கேள்வி. இல்ல சார், அது வந்து அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனாலதான் அதை நான் டிஸ்கஸ் பண்ணல சார். இதே மாதிரி பாத்தீங்கன்னா 17 சொல்றீங்களா, 16(4) என்ன நினைக்கிறேன். 16(4) எனக்கு அது வேண்டிய 42(3) அப்படிங்கிறது 2 சின்ன ரூல் தான். அது வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா அது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா நம்ம நண்பர்கள் பாக்குறப்போ மாசம் எதுவுமே ரெக்ட் பண்றது கிடையாது. சரிங்களா? இந்த காமன் இன்புட்ஸ் அப்படின்னு நீங்க வந்து மிக்சர் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க.
நம்ம நார்மலா யூரில் Common பார்த்தோன்னா காமன் இன்புட்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்றாங்க. அப்போ வந்து டு பி இந்த சேஃபர் சைடு நெட் ஐடிஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்து இந்த எக்ஸாம்டட் சர்வீசஸ் எக்ஸாம்டட் குட்ஸ் எல்லாம் வர்றப்போ எவ்ரி மந்த் வந்து என்ன பண்ணணும்னா பேரா நம்பர் 4.2ல வந்து 42 43 ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல வந்து ஒரு அமௌண்ட் போட்டு கழிச்சு விட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல பொறுத்த வரைக்கும் ஆடிட் பேராவுக்கு நம்ம ஃபாலோ ஆக வேண்டி இருக்காது. அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன் 42 43 ஒரு சிம்பிளா சொல்லலாம், அவ்வளவுதான். நான் பிசினஸ்க்கு பெருசா வரப்போறது இல்லைங்க. பட் எக்ஸாம்டட் வரப்ப கண்டிப்பா வரும். அப்போ வந்து அந்த ப்ரொபோர்ஷனேட் கிரெடிட் வந்து எவ்ரி மந்த்தும் ஒரு 0.25% அல்லது 0.5% டெபிட் பண்ணிட்டு விட்டு போயிருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல யார் கேட்டாலும் வந்து காமன் இன்புட் கழிச்சாச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ தட் வில் பி சேஃபர் ஃபார் யுவர் இண்டஸ்ட்ரி. ஆடிட் பேரா இல்லாம இருக்கும், தேவையில்லாம. அடுத்த இதுல வந்து என்ன பண்ணுங்கன்னா 42 43 எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். எங்கிட்ட ஸ்டாக் பாயிண்ட் இருக்கு, பட் நீங்க அதை எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். கண்டிப்பாங்க. நான் அட்வான்ஸ்டா டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருந்தப்பதான் சம்சுதீன் சார்கிட்ட பேசினப்பதான் சொன்னார், சார் நீங்க வந்து அவ்வளவுலாம் யோசிக்காதீங்க சார். இல்ல அதுக்கு கரெக்டா சொல்லியிருக்காரு. நம்ம கேட்டா டெலிவரி ஆஃப் இதுக்கு எதுக்கு கேட்டா நம்மளோட மெம்பர்ஸ்னுடைய வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொடுத்தா சரியா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கொடுத்தா ஏத்துக்க முடியாது, அப்ப ரொம்ப கஷ்டப்படும், அது சரியா இருக்காது. சம்சீர் வந்து ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இப்ப சார் சொன்ன இந்த 42ல வந்து நம்மளுடைய P&L அக்கௌண்ட்ல டாக்ஸபிள் சப்ளை எக்ஸம்டட் சப்ளை அப்படின்னு இருந்ததுன்னா கட்டாயமா நீங்க அவேர்னஸ்ல காமன் கிரெடிட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இதே நீங்க ஒரு கேபிட்டல் குட்ஸ் வாங்கி நீங்க டாக்ஸபிளும் எக்ஸம்டட் சப்ளையும் நீங்க பண்ணியிருந்தா அந்த ஐடிசி எடுக்கிற இந்த 1/60 ரூல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல இருக்கிற நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்றது. இதை வந்து நம்ம பண்ணல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் மார்ச்ல பண்ணுங்க, அப்படி இல்லையா செப்டம்பருக்குள்ளயா பண்ணுங்க. நெக்ஸ்ட் செப்டம்பர்ல பண்ணுங்க. இது வந்து வேல்யூ அடிஷன்ஸ். ஆமா. நெக்ஸ்ட் விநாயகம் ப்ரொசீட் சார். சார் வணக்கம் சார். கேளுங்க விநாயகம் ப்ளீஸ். ரொம்ப நேரம் வெயிட்டிங்ல இருக்கீங்க. சார் ஒரு நிமிஷம் இந்த இடத்துல ராஜேந்திர சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் தான் எங்களை இந்த சங்கத்துல நுழையறதுக்கு முதல்ல எங்களை கைப்பிடிச்சு உள்ளாட்டி வந்தாரு. அதனால அவருக்கு மிகவும் நன்றி. அதை தொடர்ந்து எனக்கு நீலகண்டன் சாரும் இப்போ நம்ம கரண்ட் பிரசிடென்ட் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லோகேஷ் சார்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க சொல்லும் போது எங்க ஒரு பிசினஸ் வந்து பண்றாரு, அவர் வந்து பனியன் டிஸ்ட்ரிபியூட்டர். அப்போ அவங்க வச்சிருக்கிற அந்த டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ல தான் ஒரு கடைக்கா டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு போய் சப்ளை பண்றாங்க. ஸோ அப்போ நம்ம அதுக்கு கிரெடிட் எடுத்துக்கலாமா எடுத்துக்க வேண்டாம் சார்? இது உங்களுடைய சஜஷன். நாங்கள் இதுவரையிலும் எடுத்துக்கல, இதுவரையிலும் புது வெஹிக்கிள் வாங்கினாங்க, நாங்கள் எதுவும் எடுக்கலாமா வேண்டாமான்றது உங்க சஜஷன் சொல்லுங்க. நல்லா 2 பாயிண்ட் சார். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ யாரோ கூட கேட்டிருந்தாங்க, சாட்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு நான் கிளைம் பண்ணலாமான்னா அதை நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க, ஏன்னா இட் இஸ் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். பட் நான் அந்த வெஹிக்கிளை வாங்குறேன் அப்படின்றப்போ 17(5) உடைய கிளாஸ் ஏல வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இருக்கே தவிர டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ் கிடையாது. 17A உடைய எக்ஸப்ஷன்ல இல்லை. ஸோ 17AA உடைய எக்ஸப்ஷன்ல டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ் இருக்கு, பட் 17A உடைய எக்ஸப்ஷன்ல டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் கூட்ஸ் இல்லை. அப்படின்றதுனால டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸுக்கு நீங்க வாங்குற மோட்டார் வெஹிக்கிளுக்கு யூ கேன் நாட் கிளைம் இன்புட் சார். பட் எக்ஸ்பென்சஸ்க்கு யூ கேன் கிளைம். இட் இஸ் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் யுவர் பிசினஸ். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். ஜிஎஸ்டி லோகேஷ் ஒரே சிலது நீங்க என்ன சொல்றீங்க, ஜிடிஏக்கு வந்து கிரெடிட் எடுக்க முடியாது அப்படிங்கிறீங்களா? எது சார்? கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு whether we can avail credit or not avail credit ITC. இல்ல இப்போ கொஸ்டின் வந்து என்னுடைய புது வெஹிக்கிள் வாங்கியிருக்கேன், லாரி வாங்கியிருக்கேன், நான் கிரெடிட் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் எஸ் எடுக்க முடியாதுன்ற. அது வந்து இஃப் யூ ஆர் இன், இப்போ வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இவரு கேட்ட மாதிரி நான் சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ரீட்டைல் பிசினஸ்ல நான் இருக்கேன். எனிதிங் நான் வந்து என்னோட கூட்ஸ் வந்து டெலிவரி பண்றது என்னோட கார் என்னோட வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். My supply is inclusive of transportation also. It is a mixed supply. Correct. Or it is a composite supply. Correct. Whether I am entitled eligible or not. Sir, once again நம்ம ரூல் படியே வரும் சார். ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன்ல வந்து என்ன சொல்லிருக்கேன்னு கேட்டா நீங்க நல்லா கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. AA has to be read in conjunction with the first word AA. Vessels and aircrafts used for transportation of goods மட்டும் தான் பண்ண முடியாது. சரிங்களா? கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பை ரோட் அப்படிங்கிறது வந்து அந்த கிளாஸ்லயே வரல.
It is an exclusion clause under 17.5, which otherwise means you are entitled to take credit. அதான் ஒரே ஒரு சின்ன ஒரு மாற்றம். 1 to 2019 முன்னாடி வந்து கொஞ்சம் இது வந்து இதுவா அந்த 1 to 2019 அப்புறம் இந்த ஒரு மாற்றம் இருக்கிறதுனால வெஹிக்கிளுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். எடுக்கலாம். சார் இதுல நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன். இது வந்து சப்ஜெக்டிவ் தான், அந்த எது தர்மம் மாதிரியே தான். அது தர்மம் இல்ல, நீங்க சொன்னது இல்ல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா இன்டர்பிரேஷன் ஆஃப் செக்ஷன்ஸ் எப்படி சொன்னீங்களோ, you please also read in the interpretation of section in that same order. Okay, அந்த சேம் ஆர்டர்ல தான் இப்ப நான் வரேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இல்ல அந்த வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா vessels and aircraft தான் போடுது. Please you can share that screen. அங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்றேன். But அது vessels இல்ல. Vessels is defined separate, aircraft is different separate. Vessels are for the இது வந்து உங்களுக்கு என்னன்னா ships and everything. Aircraft is different. Lorry is cannot be considered any such of this thing, vessel or aircraft. So the AL அது வராது. It is totally outside the purview of section 17.5. இல்லைன்னா உங்களுக்கு எப்படி 12% போட்டிருக்க முடியும்? உங்களுக்கு லாரி டிரான்ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் there are two. ஒன்னு ஃபார்வர்ட் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் 12%, RCM போட்டா 5% இருக்கு, which clearly goes without saying that GT and goods vehicle is eligible for the taking the credit. It is not barred under section 17.5. இருங்க சார், It is not blocked credit. இருங்க நான் சொல்றேன். One more thing, Lokesh sir. அந்த vessels சார் நான் இத முடிச்சிட்டு வரேன் சார். நான் கண்டிப்பா இத முடிச்சிட்டு வரேன். இத முடிச்சிட்டு இது கொஞ்சம் எல்லாரும் ஒரு ஆர்கியூமென்ட் தான் சார். இல்ல நான் என் சைடுல இருந்து ஒபினியன் தான் சொல்ல முடியும். நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கேபிட்டல் கூட்ஸ்னு சொல்லலாமா சார்? நீங்க GTA ஏஜென்ட்னா அந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு கேபிட்டல் கூட்ஸா சார்? சார் வெஹிக்கிள் கேபிட்டல் கூட்ஸ் தான் சார். இல்ல கேபிட்டல் கூட்ஸ் இல்ல, ஏன்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் கூட்ஸ் அப்படிங்கிறது நீங்க நம்ம மீனிங் வேறங்க. Definition of this is different, so you should not confuse capital goods. Capital goods na when you are going to capitalize in the books of accounts மட்டும் தான் capital goods, not by virtue of the size or utilization கிடையாது. ஏன்னா நிறைய பேர் திருப்பி என்ன சொல்றாங்கன்னா capital goodsனா உடனே வந்து imagination என்ன வருதுன்னு கேட்டா machinery. Even if you வந்து does not the income tax also permits certain machineries can be taken considered as a revenue expenditure, not necessarily you have to take everything to be capital expenditure. சரி சார், நான் இப்ப அந்த டெஃபினிஷன்க்குள்ளேயும் நான் போல சார். போக வேண்டாம். கூட்ஸோ கேபிட்டல் கூட்ஸோ இருக்கட்டும் சார். நான் வந்து என்ன கேக்குறேன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் நீங்க சொல்றபடி. அவ்வளவுதான். கரெக்ட்டா? இது வந்து நான் என் பிசினஸ்க்கா யூஸ் பண்றேன். இந்த வெஹிக்கிள் இல்லனா என்னால GTA சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. GTA சர்வீஸ் அவுட்வர்ட் சப்ளை பண்ண முடியாது. புரியல. அவுட்வர்ட் சப்ளைக்கே முடியல. எனக்கு வந்து எல்லாம் அவுட்வர்ட் சப்ளை பண்ண முடியாது அந்த வெஹிக்கிள். all my contracts are free on road. எப்போ then how can I do my business? So it is in furtherance of business அப்படினு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து as per section 16 நீங்க சொல்லிருக்கீங்க. அப்புறம் section 17 எடுக்கிறீங்க. 17ல போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, கிளாஸ் 5ல A கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள்னா பிளாங்கெட்டா வந்து இட் இஸ் நாட் அலோவ். அங்க வந்து அவங்க GTA சர்வீஸ் நான் GTA சர்வீஸ்னு பிரிக்கல. சோ வந்து பர்சனல் தான் சொல்லி வெஹிக்கிள் ஃபார் பர்சனல் தான் சொல்லிருக்கீங்க, மத்தெல்லாம் சொல்லவே இல்லை பாருங்க. பர்சனல் யூஸ், பிசினஸ் யூஸ் இல்ல சார். அங்க டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் இல்ல, இது கூட்ஸ் கூட்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணல. இதுனா டபுள் நெகட்டிவ் வருது. எக்ஸெப்ட் மீன்ஸ் வந்து கூட்ஸ் வந்து அங்க வரலன்னு அர்த்தம். கூட்ஸ் அங்க வரல, அந்த கிளாஸ்க்கே வரலன்னு அர்த்தம். அதனால அது எக்ஸெப்ஷன் டு தி எக்ஸெப்ஷன் வரல. So that means it is eligible. So please நீங்க போற முடிச்சுங்க. You can read it after. இருங்க சார், நான் அந்த ஸ்கிரீனை திருப்பி ஷேர் பண்றேன். இல்ல ஒரு சொல்ல வரேன்னா, இல்ல why I am saying the logic, there are two logics. One is பாத்தீங்கன்னா there is a forward charge and RCM charges available for the GTA. GTA ல நீங்க கிரெடிட் எடுத்தீங்கன்னா you have to pay 12% and all the particular financial year அந்த இதை பொறுத்த வரைக்கும் irrespective of that you have to pay 12%. If you are going for a 5%, the condition is you should not take the credit on account of the such goods used for the providing service. So அதான் வந்து உங்களுக்கு இருக்கு. So there are two classes available for GTA which permits you are availing the credit. இப்படின்னு சொன்னீங்கன்னா கோயம்புத்தூர் ஊர்ல இருக்க அத்தனை GTA காரங்க மாட்டாரு. ஜாப் ஒர்க் எடுத்துக்கங்க, they having their own vehicle. பெரிய ஃபேக்டரி எடுத்துக்கங்க, they are having their own vehicle, they are using that. So இப்போ வந்து GST பொறுத்த வரைக்கும் as said by our Samsudeen, after 1/4/2019 அப்புறம் பாத்தீங்கன்னா கூட்ஸ் வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட்ஸ் வெஹிக்கிள் அதான் வந்து கூட்ஸ் வெஹிக்கிள், கூட்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் பை ரோட் அப்படிங்கறத ஸ்பெசிஃபிக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கூடிய வேர்டு. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா you are entitled to take credit on ITC on account of vehicles used for in furtherance of your output supply.
சரி சார், ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் சொல்லிட்டோம். நான் ஒரு ஆன்சர் சொல்லிட்டேன், சார் ஒரு ஆன்சர் சொல்லிட்டாரு. இதுல வந்து எல்லாருக்கும் ஒண்ணு புரிஞ்சிருக்கும், என்னதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் இல்ல அது உண்மைங்க. அது நீங்க still வந்து அது ஒரு learning. நீங்க கரெக்டா இன்டர்பிரேஷன் வந்து வந்தீங்க. நீங்க நல்லா கொஸ்டின் கேட்டீங்க, அதுல ஒரு நோ டவுட். 1A என்ன 1-2 என்னன்னு கேட்டீங்க. அந்த 1-2ல நீங்க படிக்கிறப்போ the notification has read each and every word. You cannot bring some other words which is external. இப்ப வெசல் அப்படிங்கிறது டெஃபினிஷன் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லையா, ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல வெசல் டெஃபினிஷன் இருக்கு. ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது டெஃபினிஷன் இருக்கா, நோட்டிபிகேஷன் இருக்கும். அப்படி இல்லைங்கிற ஜெனரல் கிளாஸ் இருக்கும். இந்த ரெண்டு தான் இங்க கொண்டு வர முடியும் இல்லையா. நீங்க கூட்ஸ் டிரான்ஸ்போர்டேஷன் அங்க வந்து கிளியரா வந்து வெசல்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் சொல்லியிருக்காங்க. இப் வெசல்ஸ் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் சொல்லாம இருந்தாங்கன்னா வேற மாதிரி. அது ரெண்டும் சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, we have to say only this is applicable only for these two commodities, these two travel equipments. சொல்ல மீதி எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு எடுத்துக்கலாம். நீங்க கூட்ஸ் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இது இருக்கும். இது என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டம்பர்ஸ் அப்புறம் எக்ஸ்கவேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. whether we can take credit or not. ஆஃப்டர் 1-2க்கு அப்புறம் எஸ் சார். எஸ், அதனால தான் சொல்ல வந்தேன். அதர் கன்வெயன்ஸ் பேரை எடுத்துட்டாங்க சார். எடுத்துட்டாங்க. அதனால சொல்ல வரேன். as you said, after 1-2-2019 அப்புறம் they are entitled to take credit on account of these vehicles which are used for the transportation and other conveyances. அதே மாதிரி வந்து இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் கான்டியூஸ்னு சொல்லுவாங்க. சிமெண்ட்லாம் கொண்டு போறது பாத்தீங்கன்னா சுத்திட்டே போயிட்டு இருக்கும். சரிங்களா, சிமெண்ட் வந்து அந்த அதெல்லாம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ் வரும். அப்ப அதுக்கு நீங்க சொல்றத பார்த்தா தட் இஸ் ஆல்சோ வந்து கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட், பட் இட் இஸ் நாட் a GTA, பட் இட் இஸ் a ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். அதுக்கே நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கான்கிரீட்ல பாக்குறப்ப என்ன பண்றாங்க, அவங்க வந்து கான்கிரீட் சப்ளை பண்றப்போ அந்த கூட்ஸ் பிளஸ் டிரான்ஸ்போர்டேஷன் பிளஸ் பம்பிங் சார்ஜ் இதெல்லாம் சேர்ந்து அது சார்ஜ் வசூல் பண்றாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ வந்து மை கம்பிள் சொல்யூஷன் ஃபார் திஸ் இஸ் GTA கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள்க்கு if it is used for the furtherance, if it is not exempted product, then you are entitled to take the credit. செக் பண்ணிக்கலாம் சார், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அடுத்த क्वेश्चन போலாம். நிறைய பாத்துக்கங்க, நிறைய படிச்சிட்டு நான் படிக்கணும். இன்ட்ரஸ்டிங் டிபார்ட்மென்ட்ல யாரு இந்த இல்ல சார், நாங்க இல்ல சார், ஏதாவது வந்து இந்த மாதிரி ஃபர்தர் இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் ஃபர்தர் பிசினஸ் இருக்கிறதுனால பைக்ல நாங்க வந்து எடுக்கிறோம் சார். ஹலோ வெயிட்டிங் சங்கர், மைக் ஆஃப் பண்ணுங்க சங்கர். அதனால வந்து பைக்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். நீங்க திருப்பி செக் பண்ணிட்டு நான் பண்ணிக்கலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். நீலகண்டன் சார். சரி நான் கேக்குறேன், நாளைக்கு கேக்குறேன். செங்கல்பட்டு சார் சொல்லுங்க சார், பேசுங்க சார். ஒண்ணுல சார் பேசுங்க, நீங்க கேளுங்க சார். நம்ம சார் நீங்க ஃப்ரீயா பேசலாம். ஒரு இஷ்யூ வந்திருக்கு சார். 2019-20 பேசுங்க சார். 2019-20ல வந்து GSR 1 ஃபைல் பண்ணல சார். GSR 3 டியூ டேட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. பட் அது வந்து GSR 9 சப்ளையர் இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு இன்புட் ஹலோ GSTR 1 ஃபைல் பண்ணல, 3P ஃபைல் பண்ணிருக்கீங்களா? 3P வந்து 19-20ல டியூ டேட்ல ஃபைல் பண்ணிட்டோம். சரி, செப்டம்பர் 2020 வரைக்கும் நமக்கு GSR 1 ஃபைல் பண்ணது டைம் கொடுத்திருந்தாங்க. 1 இயர் கழிச்சு அந்த 6 months எக்ஸ்டெண்ட் பண்ணிருந்தாங்க. அப்ப அது வரைக்கும் பண்ணல. மே 21ல தான் GSR 1 ஃபைல் பண்ணிருக்கோம். 2019-20க்கு 3P ஃபைல் பண்ணிட்டோம். மொத்தமே இன்புட் எல்லாம் அவங்க ஆக்சுவலி டிஜிட்டல் நோட்டீஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. என்னோட சப்ளையர் வந்து எங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. क्वेश्चन புரியலையே சார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? 2019-20 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு வந்துட்டோம் சார். டாக்ஸ் பே பண்ணிட்டோம். GSR 1 ஃபைல் பண்ணல, கரெக்ட்டுங்களா? GSR 1 ஃபைல் பண்ணல. GSR 1 டியூ டேட்ல ஃபைல் பண்ணல. அவர் அந்த அக்கவுண்டன்ட் இறந்துட்டாரு. இல்ல क्वेश्चன் வந்து டியூ டேட்ல சரிங்க, ஃபைலே பண்ணீங்களா? ஃபைலே பண்ணலையா? ஃபைல் பண்ணல, டியூ டேட்ல ஃபைல் பண்ணல. ஆனா மே 2021ல பண்ணிருக்கு. சரிங்க. அவங்க மே 31 தான் அவங்க GSR 9 ஃபைல் பண்றாங்க, ஆனுவல் ரிட்டர்ன். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இன்புட் 2 ரிஃப்ளெக்ட் ஆகல, சோ நீங்க வந்து யூ ஹேவ் டு பே தி டாக்ஸ் அகைன் அப்படினு சொல்றாங்க. எங்க அமௌண்ட் டைரக்ட் பண்ணிட்டாங்க, கொடுக்கல. டபுள் டாக்ஸேஷன். ஆல்ரெடி 3Bல டாக்ஸ் பே பண்ணியாச்சு, 2Aல வரலன்னு சொல்லிட்டு அவங்க புடிச்சிருக்காங்க. அந்த பணத்தை கட்ட சொல்லிட்டாங்க, கட்டிட்டாங்க. அவங்க எங்க பணத்தை புடிச்சிட்டாங்க பேமெண்ட்ல. இந்த இஷ்யூ எப்படி கொண்டு போறது சார்? இது வந்து ரெண்டு பதில் சொல்லலாம். ஐ திங்க் வித் பர்மிஷன் ஆஃப் லோகேஷ் அண்ட் நீலகண்டன் சார்.
இது கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் இது டாக்ஸேஷன் இஷ்யூ கிடையாதுங்க. திஸ் இஸ் நான் டாக்ஸேஷன் சிவில் இஷ்யூ. இட் ஹாஸ் பி செட்டில்டு பை இவங்க ஒண்ணுதான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் ரீசென்ட்லி a similar issue which is from சிவகாசி. 38 லட்சம் ரூபா அவர் கட்டாம விட்டாருங்க ஒருத்தர். அப்புறம் என்ன பண்ணா நம்மளுடைய கிளைண்ட் வந்து அவங்களுக்கு என்னன்னா அவங்களும் இவர் கட்டுவாருன்னு அவரும் கட்டாம இருந்தாங்க. அதுக்குள்ள இங்க டிபார்ட்மெண்ட் பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கட்டலைன்னு கேட்டா இங்க இபே பில் பிளாக் மத்த எல்லாமே இது பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரே மிரட்டல் பண்ணாங்க. தட் இஸ் நேச்சுரலி ஹேப்பன். இவங்க எல்லாம் பேர்லாம் ரிப்பேரா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவசரமா போய் 35 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டிட்டு வந்துட்டாங்க. கை காசு கட்டி கேஷை கட்டி கிரெடிட்ல இதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டாங்க. இவர் போட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் அவர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றாரு வித்தின் த 16 மந்த்ஸ் எல்லாமே. இப்ப அதுல வந்து அவருக்கு வந்து ஒரு 35 லட்சம் ரூபாய் ஐடிசி கட்டி உட்காந்துருச்சு. எப்படி நான் யூஸ் பண்ணட்டும்னு கேட்கிறாரு அவரு. இந்த ஐடிசி வந்து இன்னும் 5 வருஷம் ஆனாலும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு சரியா இருக்கு, இது எக்ஸஸ்ல உட்காந்துட்டு இருக்கு, இது எப்படிங்க கட்டுறதுங்கிறாரு. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து நீங்க டிலே கட்டினால எனக்கு கிரெடிட் வரல அப்படிங்கறதுனால நம்ம என்ன சொல்றோம் கேட்டா பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபால்ட் ஐ ஆம் என்டைட்டில்ட் டு பே unnecessary amount, so you have to face the consequence சொல்லி நம்ம லீகல் நோட்டீஸ் கொடுத்தோம், உட்கார வச்சிருக்கோம். அதுக்காக சாரி சொல்ல கிளியரா சொன்னாரு. டாக்ஸ் கரெக்ட் பட் நாட் பெய்ட் இஸ் ஆல்சோ வந்து எலிஜிபிள் ஃபார் தி நான் காக்னிசபிள் அண்ட் ஆல்சோ நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல கொண்டு வந்துருவாரு. ஸோ அந்த மாதிரி திட்டம் முன்னாடி பேசாம இருக்க வேண்டியது. டாக்ஸேஷன்ல ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல டாக்ஸேஷன் ஆஸ்பெக்ட்ல என்னன்னா டபுள் டாக்ஸேஷன் ஆகுது சார். அவங்க இட் இஸ் நாட் டபுள் டாக்ஸேஷன், தி அதர் பர்சன் ஹஸ் நாட் given you the tax. அவ்வளவுதான் சார். நீங்க டாக்ஸ் கட்டிட்டீங்க, அவர் டாக்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இது டபுள் டாக்ஸேஷன் கேட்டா டபுள் டாக்ஸேஷன் கேட்டா 2 தடவை டிபார்ட்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டி இருக்கணும். நானும் என்னோட ஜிஎஸ் நம்பர்ல 3B கட்டிட்டோம், அவங்க வந்து என்னோட அக்கௌண்ட்ல கட்டிட்டோம்ன்றாங்க. அது எப்படி கட்டிருப்பாங்க சார்? வரவே வராது. அது எப்படி கட்டிருப்பாங்க சார்? அவரு லைன்ல வரவே வராது. அதான் சொல்றேங்க, டபுள் டாக்ஸேஷன் கேட்டா நீங்க உங்களுடைய எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்லயோ அல்லது எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்லயோ 2 தடவை டெபிட் பண்ணி வந்துருக்கணும். அதுதான் உங்களுக்கு டபுள் டாக்ஸேஷன். அதர்வைஸ் இட் இஸ் நாட் டபுள் டாக்ஸேஷன். இது சொல்யூஷன் நீங்க சிவில்ல தான் போட்டு லாயர் நோட்டீஸ் கொடுத்து சிவில்ல தான் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே ஓகே, அத ஐடியா வச்சிருக்கோம். வேற வழி இல்லைங்க சார். நிறைய நான் வந்து இது மாதிரி நிறைய क्वेश्चंस இப்ப வருது. 2A 2B வந்த பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் இல்ல, அவர் கட்டலைன்னா சும்மா இருக்க முடியுமா? பிசினஸ் ஐ ஹேவ் டு கண்டினியூ மை பிசினஸ் ஆல்சோ. அப்ப நான் வேற வழி இல்லாம நான் கேஷ்ல கட்ட முடியும், கேஷ்ல தான் கட்டிக்க முடியும். அவர் அடுத்து வந்து கிரெடிட் என்ன பண்ண யூஸ் பண்ண முடியலன்னு கேட்டா எனக்கு யூஸ் பண்ண சும்மாவே வந்து அன்யூட்டிலைஸ் கிரெடிட்டா உட்காந்துட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபால்ட் அப்படிங்கிறப்போ யூ ஹேவ் டு செட்டில் அக்கார்டிங் டு யுவர் சிவில் கன்வீனியன்சஸ் ஒன்லி தான். டிபார்ட்மெண்ட்டுக்கு வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மிங்க சார். ஓகே ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா சார்? லோகேஷ் சார், மிஸ்டர் பிலால் ரோட் போட்டிருக்காரு. காம்போசிஷன் டீலருக்காக ஒரு கேள்வி கேட்கிறாரு. should I pay lorry transport RCM GST 5% when filing of transport bills comes in 4 years ன்னு சொல்றாரு சார். இது எனக்கு தெரியல சார், யாருன்னா வேற யாருன்னா பதில் சொல்றது பெட்டர். காம்போசிஷன் ஃபார்ம் 4A எல்லாம் வருது. காம்போசிஷன் சார். காம்போசிஷன் அவ்வளவு டிலே பண்றது ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார், ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். காம்போசிஷன் இஸ் நாட் exempted from RCM. RCM கட்டிட்டு இன்புட் எடுக்க முடியாது. லாஸ்ட் கவர்மெண்ட் RCM கட்டி தரணும் கண்டிப்பா. அவ்வளவு கட்டணும், கட்டிதான் ஆகணும். நீங்க உங்க 4Aன்றது ஒண்ணும் இல்ல, அந்த 2A ரெகுலர் டீலருக்கு காம்போசிஷனுக்கு 4A வரும். அதுல வர பர்ச்சேஸ்ல நீங்க RCM கட்டிட்டு நீங்க இன்புட் கிளைம் பண்ண முடியாது. அது வந்து லாஸ்ட் கவர்மெண்ட். இதே மாதிரி நீங்க வந்து அவுட் சைட் ஸ்டேட்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு இதே ப்ராப்ளம் வரும் சார். ஏன்னா நீங்க அவுட் சைடு காம்போசிஷன் அவுட் சைட் சேல்ஸ் தான் நீங்க பண்ண முடியாது. பட் அவுட் சைட் சேல்ஸ் ஸ்டேட்லயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மாதிரி இருக்கிறப்போ RCM வந்துச்சுன்னா RCM வந்து ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல இங்க வரப்ப என்னன்னா GTF வரப்பா IGSTலயோ நீங்க CGSTலயோ கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப வேற மாதிரி வேற வழி இல்ல, அவர் RCM கட்டித்தான் ஆகணும். இஸ் நாட் எக்ஸம்ப்ட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் RCM. சார் இப்போ ஒரு கேள்வி வேற ஏதாவது கேட்கணுமா? அதாவது ஒரு கேள்வி வந்திருக்கு சார். என்னன்னு கேக்குறாங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஐனான்சியல் கம்பெனி சார், அந்த ஐனான்சியல் கம்பெனில வந்து கோல்டு காயின்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க சார். கோல்டு காயின்ஸ், அந்த கோல்டு காயின்ஸை வாங்கி அதுக்கு 3% டாக்ஸை வந்து ஐடிசியை கிளைம் பண்றாங்க சார். அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர் வந்து நல்லா பிசினஸ் பண்ணட்டும்ன்ற ஒரு இந்த கோர்ஸ் ஃபர்தர் பிசினஸ்க்காக அவங்க வந்து கொடுக்குறாங்க சார். அப்போ இந்த ஐடிசி வந்து இந்த 3% நான் வந்து அது வேல்யூ பார்த்தீங்கன்னா பெரிய வேல்யூ வருது. இப்போ ஒரு சில கம்பெனில கோல்டா கொடுக்குறாங்க, சில கம்பெனில அவங்களோட டிஷர்ட்டை வாங்கி அந்த கம்பெனி பிசினஸ் பண்றதுக்காக அவங்க டீலருக்கு அவங்க ஒர்க்கருக்கு இதெல்லாம் வந்து சப்ளை பண்றதுக்காக கொடுக்குறாங்க. அப்போ இந்த இன்புட் டாக்ஸை வந்து எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படிங்கிற, ஆனா வேல்யூ பாத்தீங்கன்னா பெரிய வேல்யூ வருது. 1 கோடி 2 கோடிக்கு கீழே கிட்டத்தட்ட அவங்க அந்த செலவு மட்டும் பண்றாங்க.
அப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி நான் கிளைம் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க சார். ஏதாவது உங்களுடைய இது சொல்ல முடியுமா சார்? ஓகே சார். கோல்டு காயின்காக சொல்றாங்க சார், இந்த மாதிரி வாங்குறது ஐடிசியை வந்து கிளைம் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி ஒரு நண்பர் போன்ல கேட்டார் சார். அதை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். சார் நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்றப்ப எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி, சரிங்களா? பட் என்ன பண்றாங்கன்னா இந்த கிஃப்ட் அப்படின்னு போடுறப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா செக்ஷன் 17 ஃபைல கொண்டு வந்துடுறாங்க. செக்ஷன் 17 ஃபைல நீங்க கிஃப்டா கொடுத்தீங்கன்னா நீங்க டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியாது. ஸோ நீங்க வந்து ரொம்ப இது வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் ரூலிங் தான் போகணும். அட்வான்ஸ் ரூலிங் போய் இது வந்து பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இதுல பொறுத்த வரைக்கும் எனக்கு பொறுத்து இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் இதை கொடுக்கலன்னா பிசினஸ் நடத்த முடியாது அப்படின்னு ப்ரூவ் பண்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா வந்து எலிஜிபிலிட்டி வரும். ஏன்னா இது ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரலைஸ் சைட்ல இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய ஃபேக்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டன் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து எம்ஆர்எஃப் கம்பெனி, டைட்டன் கம்பெனி, நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கார்டன் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வழக்கம் போல இதெல்லாம் கிரெடிட் எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. பட் அப்ப என்ன சொன்னாங்கன்னா இல்ல இது கிரெடிட் கொடுத்தே ஆகணும், ஏன்னா திஸ் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த பிசினஸ். ஏன்னா பிசினஸ்னுடைய ஆம்பியன்ஸ் இருந்தா தான் நிறைய பேர் வர்றாங்க, அந்த ஃபேக்டரியை பாக்குறாங்க, நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய இது இருக்கு. இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூ வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாதான் செட்டில் ஆக முடியும், அது செட்டில் ஆகாது. ஸோ பெஸ்ட் வே ரிசீவ் சோகாஷ் நோட்டீஸ், யூ கேன் கோ டு ஹைகோர்ட். அதர்வைஸ் யூ கேன் கோ டு ஏஆர்ஆர் அண்ட் ஆல்சோ யூ கேன் கோ டு ஹைகோர்ட். இப்போதைக்கு இதுதான் சொல்ல முடியும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா சரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து இன்கம் டாக்ஸ்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்கம் டாக்ஸ் போய்க்கிறேன். ஏன்னா சேல்ஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே பொறுத்த வரைக்கும் தட் இஸ் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் வந்து உங்களுக்கு இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் சேல்ஸ் தான் வரும். அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து நகைக்கடைக்காரர் வந்து கேலண்டர் கொடுக்குறாரு, பேக் கொடுக்குறாரு, நிறைய போட்டுட்டு இருக்காங்க. அது ஃபைனல் செட்டில் வந்து இன்னும் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய கம்பெனி எல்லாம் கவலையப்படுறதில்லை. டைட்டான மற்றவங்க எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க நோட்டீஸ் கொடுத்து பாத்துக்கலான்றாங்க. இந்த சின்ன மாதிரி கம்பெனி எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க, எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில சமயம் பார்த்தா கிஃப்ட்னு போட்டுறாங்க. ஒரு கிஃப்ட்னு போட்டாலே போதும் ஆபீசர் ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து 17.5 அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்க கிஃப்ட்னு போடாம சேல்ஸ் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ், சேல்ஸ் கமிஷன் கொடுக்குறீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றோம், எஸ் யூ ஆர் என்டைட்டில் ஃபார் கிரெடிட். இப்போ சேல்ஸ் கமிஷன் கொடுக்கறதுக்கு முடியுங்கன்னா கமிஷன் கொடுக்க முடியல சார், நான் கைண்டா கொடுக்குறேன் சார் அப்படிங்கிறப்ப தட் இஸ் ஆல்சோ எலிஜிபிள். பட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் வியூஸ் இருக்கு. So it can be settled only after going to the legal forum. Any question next? Sir, GST practitioner பத்தி கேள்வி வந்துட்டே இருக்கு. பேசுங்க சார். GST practitioner. GST practitionerன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன क्वेश्चन கேட்டிங்க? Please explain GSTP. GSTP ன்னு போட்டுருக்காங்க. அதுக்கும் ஐடிசி என்ன சம்பந்தம் கேட்டு சொன்னா பரவாயில்லை. இன்னைக்கு எடுக்கிற டாபிக்ல சொல்லிட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சார். இன்னைக்கு எடுக்கிற டாபிக் இருந்து GSTP தனியா ஒரு ப்ரோகிராம் பண்ணலாம். அதுக்கு நான் இருக்கேன், லோகேஷ் இருக்காரு, அவங்க ஃபாதர் இருக்காரு, சம்சுதீன் இருக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி பேனலே இருக்கிறாங்க, பெரிய பேனலே இருக்கு. சார் சொன்ன மாதிரி பேனல் ஆகிட்டார் சார். இன்னொரு பேசாம இருக்காரு சார், ஜெயக்குமார். அவரு வந்து பெருந்தலைவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்களாம் மார்க் போடுறது சரியா இருக்கான்னு பாக்குறாரு. நிறைய பேர் கூடி இருக்காங்க. நீங்க உங்களோட கேள்வியை வந்து நீங்க டெலிகிராம்ல போடுறீங்க, ஆன்சர் கிடைக்கலன்னு கேட்காதீங்க. இன்னைக்கு என்ன இருக்கோ யூஸ் பண்ணிக்கீங்கன்னு சொல்றோம். ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு ஒரே நிமிஷம் சார். சம்திங் சார். எஸ் சார், ஒண்ணுல ஒரு ஃபுட் அண்ட் பெவரேஜ் ரெஸ்டாரண்ட் சேல்ஸ்ல கமிஷன் அமௌண்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோல பே பண்றாங்க சார். அதை இன்புட்ஸ் எடுத்துக்கலாமா சார்? நீங்க எத்தனை % போடுறீங்க சார் டாக்ஸ்? 5%. 5% without ITC சார். without ITC. without ITC. அதுல ஒண்ணே ஒரு TDS TCS வரது நீங்க க்ளைம் பண்ணீங்க. அது கேஷ் லெஜர். TDS TCS கமிஷன் TCS. ஓகே, TCS ஐ மீன் TCS இது பண்ணீங்க. அத மட்டும் எடுத்துங்க சார். ஐடிசில வேற ஏதாவது கேளுங்க சார், வந்து யூஸ் பண்ணிக்கங்க ப்ளீஸ். டைம் வேல்யூபிள் டைம். சார் பிரசிடென்ட் சார் நீங்க கேளுங்க. சார் ITC related அப்படின்னு சொல்லும்போது we need to look into bill trading also. There are so many bill trading is happening. So bill trading purviewல பார்க்கும்போது which is not required EWA bill or அந்த ரூல்லே வராம இருக்க நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரிஜினல் சப்ளைவையே இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா பில் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புறாங்க. இந்த மாதிரி நோட்டீஸ் வர்றதுக்கு என்ன வந்து மெஷர் எடுக்கலாம்?
Can someone actually explain us? Lokesh sir. சார் இது வந்து சார் இது இன்னைக்கு நேத்து இருக்கிற ப்ராப்ளம் இல்ல, கலகலமா இருக்கிற ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே வந்து கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஈஸியா வந்து ஒர்க் வாங்கலாம், பிளஸ் வந்து கலெக்ஷனை வாங்கலாம். நம்ம எதுவும் கேள்வி கேட்க முடியாது. நீங்க வோடஃபோன் மாதிரி ஒரு ஃபாரின் கம்பெனியா இருந்தா இன்டர்நேஷனல் கோர்ட்ல போய் கேஸ் போடலாம். இந்தியன் கம்பெனினா ஒண்ணும் பண்ண முடியாது சார். நம்ம வந்து ஓகே அவங்க பில் ட்ரேட் பண்ணிட்டாங்களா, அப்போ வந்து 16(1)ல பேமெண்ட் இருக்கணுமே. சப்ளையர் ஹஸ் நாட் பே டு தி கவர்மெண்ட், நம்ம தான் வந்து கட்டணும். இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சொல்றாங்க இல்ல கட்டக்கூடாதுன்றாங்க. ரெண்டு மூணு இஷ்யூங்க. முதல் விஷயம் வந்து நான் பாக்குறது வந்துங்க, அந்த ஐடிசி பொறுத்த வரைக்கும் there is a specific section இருக்கு, the burden of proof. ஸோ ஐடிசி மீதி எல்லாம் பொறுத்த வரைக்கும் burden of proof பத்தி அது டிபார்ட்மெண்ட் தான். ஐடிசி கிரெடிட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, the burden of proof to availment of my ITC is correct அப்படின்னு சொல்றது on the taxpayer. யாரு கிரெடிட் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கு ப்ரூஃப் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்ம தான் வச்சிருக்கணும் ஒழிய டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் நீ ப்ரூஃப் கொண்டு வான்னு சொன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு ப்ரூஃப் இல்லை, அவ்வளவுதான் அவங்களுடைய கொஸ்டின். ஏன்னா உங்களுக்கு செக்ஷனே அது மாதிரி இருக்கு. செக்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் செக்ஷன் இருக்கு. ஐ திங்க் ஐ ஹேவ் டு சே தட் பார்க்க நம்பர் செக்ஷன் மட்டும் பார்க்கணும். அதர்வைஸ் there is a specific section which says in respect of ITC credit input credit avoid the burden of proof is on the person who availed the ITC credit. சரிங்களா? இல்ல சார் அடுத்த கொஸ்டின் கேட்டாரு. இப்போ சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியும். சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நான் வரலைங்க. கூட்ஸை பொறுத்த வரைக்கும் சார் சொன்ன மாதிரி, லோகேஷ் சொன்ன மாதிரி இது ரொம்ப வருஷமா இருக்கு. இட்ஸ் a well settled issue. ஸோ ஹைகோர்ட் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் யூ ப்ரூவ் வித் யுவர் இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஆர்என்ஸோ மற்ற ஏதோ இருந்துச்சுன்னா, இதுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய போன வருஷம்லாம் வந்து இவே பில் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை. இப்போ வந்து இவே பில் கான்செப்ட் வந்ததுனால ஈவன் வந்து நான் பாக்குறப்ப நிறைய வந்து ஆடிட்டர்ஸ் பயப்படுறது என்னன்னு கேட்டா, நிறைய ஆடிட்டர்ஸ் வந்து பர்ச்சேஸை வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் வவுச் பண்ணக்கூடிய ஆடிட்டர் எல்லாருமே they are held responsible for vouching based on the e-way bill. If they are not vouching their purchase, whichever is more than 50,000 rupees interstate and more than 1 lakh within the state, vouching by using yes this purchase correct in the auditor சொல்றாருன்னா he is taking the risk on his own. So purchase of goods வந்து பாக்குறாருன்னு கேட்டா, the auditor, the chartered accountant has to ensure at least sample period ஆகுது, அவர் எடுத்த சாம்பிள் பீரியடுக்காவது 100% e-way bill வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஒரு 100% e-way bill வரலன்னு கேட்டா, அப்பா என்னை விட்டு நான் வந்து ஆடிட் பண்ணலன்னு போறதா சரியா இருக்க முடியுமே ஒழிய, இல்ல சார் நான் ஆடிட் பண்ணி கொடுத்துட்டேன்னு கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி he is also abetting in the crime. So it is the flaw of the act, no sir. There is a flaw in the act. That is in the law. There must be the act to actually make people to prove the transaction. அது இல்லைன்னு சொல்லும் போது அவன் இப்போ டிபார்ட்மெண்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துக்குமே அதாவது ஒரு பார்ட்டி கேன்சல்ன்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா கூட இருக்க ஒரு 4-5 பார்ட்டி ஆர்சி டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. டவுன் ஐடி. So is it audible? ஒரு பார்ட்டி வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பார்ட்டி எல்லாருக்குமே வெல் நோன், அவரது வந்து கேன்சல் எல்லாருக்குமே தெரியும், அது பில் ட்ரேடிங் ஆயிருக்குன்னு தெரியுது. பட் அந்த பில் பார்ட்டி பண்ண ட்ரேடிங் ஆக்சுவலி பண்ணவங்க ஆக்சுவலாவே சப்ளை பண்ண இன்னொரு பார்ட்டிக்கு they got affected. They supposed to see now they are in the liability to make payment. So how to resolve it? It is actually flaw in the act itself. இல்ல அதுல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, மெட்ராஸ் ஹைகோர்ட் மத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து பையர் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா பில் ட்ரேடிங்ல பொறுத்த இருக்கும். If the person has already filed GSTR1, நல்லா புரிஞ்சுக்குங்க, GSTR1 ஃபைல் பண்ணியிருந்தா you are escape. பிகாஸ் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லா என்ன சொல்லுது, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆகட்டும் மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, if he upload the invoices, he is admitting his tax liability. கரெக்ட். இதுதான் அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட். செல்ஃப் அசஸ்மெண்ட் உடைய மினிமம் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா invoice uploaded in GSTR1. GSTR3B is nothing but summary of the assessment for which he is saying how I am paying the tax. So assessment document அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது வந்து நம்ம இதை பொறுத்த வரைக்கும் 3 GSTR1 தான் உங்களுக்கு இது.
அடுத்து ஐடிசி தான் உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2 அப் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்க, சென்னை ஹைகோர்ட் எங்க சொன்னாங்கன்னா, நீங்க பையர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவரை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, they are having a assessment under section 62 இருந்து பாத்தீங்கன்னா நான் பேயர், ஸ்டாப் பேயர், அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரூட்னி வருது. ஸோ இவர் நான் பேயரா இருந்தா பாருங்க. இப்போ ஒரு பில்லே இல்லாம 2A கிடையாது அப்படின்னு கேட்டா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரு கிரெடிட் எடுத்தாரோ அவர் தான் ப்ரூஃப் கொடுத்தாகணும். இல்ல சார் மெட்ராஸ் கோர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மீதி எல்லா இதுலயும் பொறுத்த வரைக்கும் பையர் ஹேஸ் பீன் செல்லர் ஹேஸ் பீன் ஐடென்டிஃபைட், அவர் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிருக்காரு, இல்ல அவர் எவிடன்ஸ் இருக்குன்னு கேட்டா டிபார்ட்மெண்ட் ஹைகோர்ட் சொன்னா முதல்ல அவரை போய் ஆக்ஷன் எடுங்க. அவர்கிட்ட ஆக்ஷன் எடுக்க முடியும்னு கேட்டா அவருடைய பணம் இவரோட இருந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணுங்க. யூ cannot directly issue so cost notice for this person. இப்படிதான் சொன்னாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, GSTR1 filed அப்படின்னா வந்து you have to go to that person, not come to me. That is the even GSTR1 filed cases also they are treating as actually bill trading. அந்த பில் ட்ரேடிங் அதுக்கு என்ன அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் அதுல வந்து ரெண்டாவது பாயிண்ட் எங்க மாற்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த இன்வாய்ஸ் இருக்கு, அந்த இன்வாய்ஸுக்கு ஈவே பில்லே போடல. மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ்க்கு தேர் வாஸ் நோ எவிடன்சஸ். தென் ஹூ ஹேஸ் டு ப்ரூவ் தட்? We are need to see always we have actually அவங்க क्वेश्चन ரெண்டு தான் கேட்டாங்க. ஒன்னு என்ன சொன்னாங்கன்னா, அவரு லைபிலிட்டி கொடுத்துட்டீங்க. ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ்க்கு உன்னால எவிடன்ஸ் கொடுக்க முடியுமா? அதுல ஏன் இவர் மாற்றாரு அப்படின்னு கேட்டா, ஈவே பில் பொறுத்த வரைக்கும் த்ரீ கிளாஸஸ், பையர், seller or transporter, மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் போடணும். So why don't we have an option of going actually process? What is the process in manufacturing? No, there the problem is your agreement is X factory, who is liable to make the e-way bill? இப்ப நீங்க ஏன் பையர் ஏன் மாட்டான்னு கேட்டா அவர் எக்ஸ் ஃபேக்டரியா இருக்கும். அப்ப யாருக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து e-way bill யார்கிட்ட இருக்கு? ஸோ the buyer. ஸோ ஏன் பையர் மாற்றாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்காக கேட்கறேன். நம்ம நீங்க யாருக்கு கொடுத்துருக்கீங்க, உங்க அக்ரிமெண்ட் என்ன, ஃப்ரீ ஆன் ரோடா? ஃப்ரீ ஆன் ரோடு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா நான் எனக்கு ஈவே பில் சம்பந்தமே கிடையாது, அவன் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். கரெக்ட். பட் இல்ல எனக்கு எக்ஸ்பேக்ட்னு கேட்டா நீ எப்படி தூக்கிட்டு வந்தியா, அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு பதில் இல்லைன்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? இங்க நம்ம மாற்றுறது பூரா பாத்தீங்கன்னா உங்களோட இதுக்கு பொறுத்த வரைக்கும், ஜிடிஏ பொறுத்த வரைக்கும், கூட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஃபேக்டரியா ஃப்ரீ ஆன் ரோடா அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. அப்ப அது மாதிரி இல்லாதவங்க என்னன்னு கேட்டா நம்மளே பிசினஸ்ல வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ராப்ல என்னடா கஷ்டப்பட்டா டாக்ஸ் பேயர் கஷ்டப்படல, நம்மள மாதிரி இருக்கிற டாக்ஸ் கன்சல்டன்ஸா உட்காந்துட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டு அவர் எப்படா காப்பாத்துறதுன்னு பாத்துட்டு இருக்கோம். அவருடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே டேலி ஆகுது சார். 16 அதாவது செக்ஷன் 16 டேலி ஆகுது, 2A டேலி ஆகுது, பேங்க் பேமெண்ட் இருக்கு, இவே பில் இருக்கு, பர்ச்சேஸ் பில் இருக்கு, எல்லாமே கொடுத்தா கூட கூட்ஸ் மூவ்மெண்ட் ஆயிடுச்சா அது என்ன கூட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கும் டீடைல் கொடுத்தா கூட ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க, நோ ப்ராப்ளம் சார். ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க, தி சப்ளையர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க வந்து ப்ரூவ் பண்ணீங்க, அது வந்து அடுத்த விஷயம். அது அடுத்த விஷயம் சொல்றாங்க. இல்ல அது வந்து சொல்றாங்க நீங்க வந்து உட்கார்ந்துட்டு பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இல்லாம நான் கூட்ஸ் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து கூட்ஸ் எங்க ஸ்டோர் பண்ணுவாருங்க அவரு? அவருடைய குடோன்ல, அவருடைய குடோனுக்கு அடிஷனல் பிரமிஸே கிடையாது. பிரின்சிபல் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோட்ல 7வது ஃப்ளோர் வச்சிருக்காரு. கூட்ஸ் எங்க இருந்து சப்ளை பண்ணாரு? வீக்னஸ் எங்க இருக்குன்னு கிடைப்பு வந்து கோயம்புத்தூர். நான் இதே இருந்தாங்க, எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இது வந்து கோயம்புத்தூர்ல மெயின் காந்திபுரம், இங்க வந்து லாரி உள்ள கூட வர முடியாது. அவங்க வந்து ட்ரேடர் கேட்கிறாரு எங்கிட்ட, சார் எனக்கு வந்து இங்க வந்து நான் வேஸ்ட் அண்ட் ஸ்கிராப் எனக்கு வந்து பர்மிசஸ் இந்த பெர்மிசஸ் கொடுங்கன்னு கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த பெர்மிசஸ் கொடுக்குறேன், இது கூட எனக்கு அடிஷனல் பெர்மிசஸ் வந்து இங்க இருந்து நீலாம்பூர்ல போட்டிருக்கேன்னு சொல்லு, நான் உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். இது போடாம நான் இங்க இருந்தா பண்ணுவேன் சார்னு கேட்டா அப்போ எல்லா பில்லும் என்ன பண்ணிருக்கணும்னு கேட்டா பில் டு ஷிப்னு போட்டுக்கணும். அதுவும் போட மாட்டேன். பில் டு ஷிப்னு ப்ரொவிஷன் இல்ல சார், தேர் இஸ் நோ ப்ரொவிஷன். இது நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல பில் அந்த மாதிரிலாம் காமிக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் கேட்கறப்ப வந்து பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் தான் பில்லு போடுறீங்க, பில் டு ஷிப்னு போட்டுருந்தா நீங்க சொல்லலாம் சார் பிசினஸ் பிளேஸ்ல வெறும் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், எனக்கு 90% வந்து எல்லாம் பில் டு ஷிப் தான், இது எங்க பாருங்கன்னா காமிக்கிறோம் எஸ் அப்படின்றாரு அவரு. நீங்க குடோன் வச்சிருந்தா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பேன், எங்கேயும் சொல்லவே இல்லையே உங்களுக்கு. இஃப் மை டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பில் டு ஷிப் 90%, I don't need any principal place where I need to store. இப்போ கமிஷன் ஏஜென்ட் எடுத்துங்க, என்ன பண்ண போறீங்க நீங்க? கமிஷன் ஏஜென்ட் இருக்காரு, என்ன பண்ண போறீங்க? ஒரு கூட்ஸ் கை காட்சி போறீங்க, அவ்வளவுதான். இது பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நீங்க நம்ம கிளையண்ட்டை வந்து பாக்குறதுக்கு முன்னால
அந்த டாக்குமெண்ட்ல என்ன போட்டிருக்கு, ப்ளீஸ் செக் த டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ல சப்ளை ஃப்ரம் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் போட்டு பில் டு ஷிப் இல்லைன்னு கேட்டா அப்புறம் எப்படிங்க ஆபீசர் ஒத்துப்பாரு? நீங்க எப்படி ஒத்துப்பீங்க? கூட்ஸ் இங்க வரவே இல்லைங்கிற ஒரு சிலர், that is an evidence to say there is a goods is not received, the sales is not correct. அதுதான் நம்ம ப்ராப்ளம் பண்ணது பூரா பாத்தீங்கன்னா அந்த ஏரியால வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிருக்கோம். அதான் வேற எதுவுமே கிடையாது, சிம்பிள். அந்த எந்த ஏரியால நம்ம பாக்கணும். இப்போ ஈவன் சேல்ஸ்ங்கிறது கொடுக்காம இருந்தாங்களா? கொடுத்தாங்க. இப்போ அதே தான் ஈவன் சேல்ஸ் தான் பில் டு ஷிப்னு போட சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, இவே பில்ல ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்னு டைரக்ட், அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாவது சினேரியோ பில் டு ஷிப்ட், மூணாவது சினேரியோ காம்பினேஷன் ஆஃப் திஸ், which means in your invoices you can show 4 locations, from bill location, from bill to location, then take delivery location, supply location. 4 லொகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல ஏதாவது ஒரு மிஸ் ஆனா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது. என்னோட கிளைண்ட் ஒருத்தருக்கு இன்புட் கிரெடிட்டை பிளாக் பண்ணிருக்காங்க. அந்த இன்புட் கிரெடிட் பிளாக் பண்ண வேல்யூ வந்து என்னோட எந்த பர்ச்சேஸருக்கும் பில் இன்வாய்ஸஸும் மேட்சே ஆகல அமௌண்ட். சரிங்க. நான் உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து எந்த பர்டிகுலர் கஸ்டமரோடது எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் லெட்டர் கொடுத்து 3 months ஆகுது. அவங்களுக்கே இது வந்து கமிஷனர் பிளாக் பண்ணிட்டாரு சார், எங்களுக்கு தெரியல, நாங்க டீடைல்ஸ் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எந்த பர்டிகுலர் பர்சன்னே அவங்க எனக்கு சொல்லல. இல்ல சார், அதுல ஆமா இது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு ஜட்மெண்ட் வந்துச்சுங்க. அவங்க என்ன சொன்னா, பிளாக் பண்றப்போ 1-to-1 கோரிலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த அமௌண்ட் நான் பிளாக் பண்ணா போதுமானதுன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. அதனால இவங்க என்ன சொல்ற டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தா 6,50,000 கேஸ் இருக்குங்க. அதுல பாக்குற கிட்ட 15,000 crores வந்திருக்கு. அதுல வந்து உங்களுடைய இவர் வந்து எல்லாம் நெல்தொடர்பு இருக்கிறாரு, அதனால பிளாக் பண்ண வேண்டி இருக்கு, அவங்க கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். பட் இல்ல இப்ப எனக்கு எந்த கிளைண்ட்னே தெரியாம நான் எப்படி அந்த கிளைண்டோட அமௌண்ட்டை நிறுத்துறது, இல்ல அந்த கிளைண்டோட ஜென்யூனஸ் செக் பண்றது, இல்ல எப்படி நான் பண்ண முடியும்? எனக்கு டோட்டலா ஒரு ஃபிகர் பிளாக் ஆயிருக்கு. பட் இது யாரோடதே எனக்கு தெரியல அப்படின்னா நான் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்றது? இது நோட்டீஸ் லெட்டர் கொடுங்க, இந்த மாதிரி பிளாக் பண்ணிருக்கீங்க, இதுல இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்ல. அந்த லெட்டர் கொடுத்தே இப்ப 2-3 months ஆகுது, இன்னும் ரெஸ்பாண்டே பண்ணலாம். தென் வந்து நம்ம ஜெயக்குமார் சார் இருக்காரு, அவரோட போங்க, 10 நிமிஷம் ஒரு ஸ்டே வாங்கி கொடுத்து அவர் டிபார்ட்மெண்ட் ஸ்டிச்சே வாங்கி கொடுத்துருவாரு சார். என்ன ஜெயக்குமார் சார், கேட்டீங்களா? பண்ணுவோம் சார். போதுமா? கொடுத்தீங்க 10 நிமிஷம், அவ்வளவுதான். ஒரு நேரா போவாரு, அனிதாஸ்மன் மேடம் சொல்லுவாரு, மேடம் பாருங்க இது பேரு 3 மாசம் ஆச்சு, ஒரு லெட்டர் தராங்க டிபார்ட்மெண்ட், நீங்க தான் தாழ்மை இருந்து சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் மேடம் என்ன சொல்லுவாங்கன்னா உடனே போட்டுருவாங்க. ஏன் வந்து கொடுக்காம இருக்கீங்க, பிளாக் இமீடியட்டா ரிமூவ் பண்ணுங்க, ஒண்ணு ரிமூவ் பண்ணுங்க, இல்ல எனக்கு அந்த எவிடன்ஸ் கொடுங்க. எவிடன்ஸ் கொடுக்க முடியலன்னு கேட்டா இன்னொரு 25,000 காஸ்ட்னு சொல்லி போட்டு சேர்த்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருவாரு. அது வந்து ஒரு ஃபீஸ் கொடுக்க சரியா இருக்கும். இது வந்து ஐ எம் நாட் ஜோக்கிங், தட் இஸ் அ ஃபேக்ட். இப்போ நாங்க வந்து நிறைய கொடுக்குறோம். இதே மாதிரி என்னுடைய கிளைண்ட்ஸுக்கும் வருது, எங்களுக்கும் தெரிய வராது. நாங்க ஏசியை கூப்பிட்டு கேட்கறோம், சார் பிளாக் பண்ணிருக்கீங்க கொடுக்குறீங்களா சார்னு. அவர் என்ன சொல்றாரு, சார் சில சமயம் லெட்டர் மட்டும் வருது, இவருக்கு வந்து இந்த அமௌண்ட்டை பிளாக் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க ஒழிய இந்த அமௌண்ட் இவர்கிட்ட வந்ததுனாலும் சொல்றது இல்லை. ஸோ வந்து அதனால நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டா அந்த அமௌண்ட்டை மட்டும் பிளாக் பண்ணிருக்கிறோம். ஃபர்தர் வேணும்னு கேட்டா நோட்டீஸ் கொடுக்குறப்போ அந்த 1 இயர்க்குள்ள ஏதாவது பண்றதுக்குள்ள, ஏன்னா அதுலயும் வந்து ரூல் கிளியரா போட்டாங்க, 1 இயர் வரைக்கும் பிளாக் பண்றதுக்கு எடுக்க முடியாதுங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஒன்லி லீகல் ஃபார்ம் தான் பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு இல்ல. ஏன்னா செக்ஷன்ல பண்ணக்கூடிய எல்லா இதுக்கும் வந்து அப்பீல் போகணுங்கிற அவசியம் இல்லை. சார் இருக்காரு, ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இமீடியட்லி அவைலபிள் ஃபார் யூ. 86A பிளாக் பண்றாங்க சார். பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க சார். அந்த ஆர்டர் வந்து திருப்பியும் அசஸ்மெண்ட் ரேஞ்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அசஸ்மெண்ட் ரேஞ்ச் அதை பார்த்துட்டு திருப்பி அவங்க வந்து DRC 1 அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சார். அதுவும் நடக்குது சார். இல்ல DRC 1 தான் பண்ணுவோம், DRC 1 தான் வருங்க சார், 1 கூட வராதுங்க சார். 1 இயர் கொடுத்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணா 1 இயர் தான் வரும், 1 இயர் தான் வரும். 1 இயருக்கு அப்புறம் சும்மாவே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்த பிறகு தான் DRC 1 வரும். DRC 1 வரணும்னு கேட்டா கண்டிப்பா நோட்டீஸ் உங்களுக்கு இருக்கணும். ஓகே, செக்ஷன் 73 நோட்டீஸ். ஓகே சார், 5:54 டைம். கடைசியா ஒரே क्वेश्चंस சார். ஓகே சார், கேட்டு முடிச்சிடலாம். ஏதாவது இருக்கா, ஏதாவது கேட்கணுமா? இன்னைக்கு உள்ள டாபிக் ஐடிசி பத்தி கேளுங்க ப்ளீஸ். ஓகே, எல்லாரும் ஓரளவுக்கு கிளியர் ஆயிட்டாங்க. சார் பிரசிடென்ட் சார் கன்க்ளூட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி
டியர் மெம்பர்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த 21st, அதாவது ஆகஸ்ட் 21st நெக்ஸ்ட் வீக்ல தாஜ் கன்னிமரால டாலி பிரைம் ஒரு கிளாஸ், பிரைம் 2 வெர்ஷனு, அது வந்து ஒரு கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன் பிசிக் எல்லாருமே பிசிக்கலா வரணும் அப்படின்றதுக்காக 21st ஆகஸ்ட் வச்சிருக்கோம். அது உங்களுக்கு எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்துடும். உங்களுக்கு அந்த நோட்டீஸும் உங்களுக்கு சீக்கிரமா நம்ம சம்சுதீன் அவர்கள் வந்து சர்க்குலேட் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா இன்றைய ஆக்சுவலி மீட்டிங் நம்ம இவர் லோகநாதன் சார், லோகேஷ் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைய மீட்டிங் வந்து கலந்துரையாடல் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி எவ்ரி 15 days வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸை எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நம்ம கலந்துரையாடுவோம். முதல்ல லேர்னிங் ப்ராசஸ்ன்றது வந்து டிஸ்கஷன்ல நிறைய வரும். நான் ஆக்சுவலி எவ்ரி வீக் சம்சுதீன் கிட்ட கேட்டேன். அவரு செக்ரட்டரி கொஞ்சம் சொன்னாரு, இல்ல நம்ம 15 days ஒண்ணு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி 15 days வந்து நம்மளுக்கு உள்ள கருத்துக்களை வந்து ஆக்சுவலி நம்ம ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்ம வந்து கத்துக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு சின்ன தாட்டு. நெக்ஸ்ட் 15 daysல இருந்து நம்ம ஒரு கலந்துரையாடல் கண்டிப்பா இருக்கும். லெட் இட் பி ஜிஎஸ்டி, லெட் இட் பி இன்கம் டேக்ஸ், ஆர் லெட் இட் பி வாட் எவர் இட் மே பி. எல்லாரும் உள்ள வரும்போது உங்களுடைய ஐடியாக்களை சொல்லும் போது மற்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஜிஎஸ்டி நிறைய இங்க பேசிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டி இல்லாம மற்றதையும் பேசலாம், ஜிஎஸ்டியும் பேசலாம். ஸோ இதுக்கு வந்து கம்பல்சரி வந்து எல்லாருமே உள்ள வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் குரூப் டிஸ்கஷன்லாம் போடலாம், அப்படின்ற குரூப் மாதிரிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியாலாம் வச்சுட்டு இருக்கோம். ஸோ தட் வில் கிவ் ஆக்சுவலி ஸ்ட்ரெங்தன், இன்னும் வந்து நாலேஜை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு நிறைய நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்னு வி பிலீவ். அதனால இதெல்லாம் நாங்க அடுத்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆக்சுவலி அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட். ஒன்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் 60-70 பேர்கிட்ட தான் வந்திருப்பாங்க, ஐ திங்க் ஸோ. நிறைய இந்த மாதிரி பண்ணும்போது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். பெஸ்ட் கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பெஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஈவன் கமிட்டியில கூட நான் இன்னும் டிசைட் பண்ணேன். பட் இட் இஸ் கமிட்டி வந்து கிராண்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு பெஸ்ட் கொஸ்டினுக்கும், அதாவது இந்த 15 daysல வர ஒவ்வொரு பெஸ்ட் கொஸ்டினுக்கும் 250 rupees அவார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி we are planning. நெக்ஸ்ட் அதே மாதிரி பெஸ்ட் ஆன்சருக்கும் வந்து we need to actually give some gift. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துட்டு போனா இன்னும் நல்லா நம்ம வந்து ஆக்டிவேட்டா இருக்கும், ரொம்ப ஆக்ஷனேட்டடா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளான் இருக்கு. we'll do all everything. வேற ஏதாவது இருந்தா நம்ம பேசலாம். Thank you very much for your support. Thank you sir. சம்சுதீன் please conclude. இப்போ வந்து சார் வந்து லோகேஷ் சார் வந்து சிஏ ட்ரைனிங் கிளாஸஸ் அகாடமில நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பசங்களுக்கு ஏதாவது தேவை, சிஏ படிக்கணும், அந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க நம்பர் பிபிடி கட்டாயமா உங்களுக்கு போடுவோம். அந்த பிபிடியை பார்த்துட்டு நம்பருக்கு ஷேர் பண்ணலாம், ராஜேந்திர பாபு சார்ட்ட ஷேர் பண்ணலாம். நீங்க கேட்டு தெரிஞ்சு நம்மளுடைய பசங்களையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு சார் லோகேஷ் சார் அடுத்த ஜெனரேஷன் ஒரு ஊன்றுகோலா இருக்கும்ன்ற இந்த தருணத்துல நாங்க வந்து அட்ரஸ் பண்றோம். அடுத்தபடியா வந்து பட்ஜெட் பார்த்துட்டு தமிழ்நாடு பட்ஜெட் 13/8/2021 வந்து இப்போ ரோவிங் ஸ்குவாடுடைய வெஹிக்கிள் 55 வெஹிக்கிள் இருக்கிற வெஹிக்கிள் இப்போ 100 வெஹிக்கிள்ஸ் ஆக போறேன்னு போட்டிருக்காங்க. எல்லா வெஹிக்கிளையும் RFID வந்து ஃபிட் பண்ண போறாங்க. 28,000 கோடி வந்து ஓல்டு அவுட்ஸ்டாண்டிங் வேட்ல இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் டாக்ஸை கலெக்ட் பண்றதுக்கு சமதான் ஸ்கீம் வந்து கொண்டு வர போறாங்க. இந்த சமதான் ஸ்கீம் வேணும்னு சொல்லி நம்ம வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒன் ஆஃப் த பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுத்திருந்தோம். அந்த டீம்ல கொடுத்த பாயிண்ட் இன்னைக்கு நியூஸ் பார்க்கும்போது சமதான் ஸ்கீமும் வரப்போகுதுன்னு வந்திருக்கு. இது வந்து தெரிஞ்ச விஷயங்கள். இப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து ஷேர் டு மிஸ்டர் கபில் தேவ் சார். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மிஸ்டர் கபில் தேவ் சார். அடுத்தபடியா வணக்கம். நம்ம லோகேஷ் சார் பத்தி மேக்சிமம் எல்லா மெம்பருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்துல ராஜேந்திர பாபு சார் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலா லோகேஷ் சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தந்தை மகனுக்கு காட்டும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளணும் சொல் மாதிரி. ஸோ அப்பாவோட பேரை வந்து நிலைநிறுத்தின மாதிரி நம்ம எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இன்னைக்கு எடுத்த சப்ஜெக்ட் ஐடிசியை பத்தி ரொம்ப டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வோடஃபோன்
அந்த எக்ஸ்பிளேஷன் வடிவேல் அதனோட எக்ஸ்பிளேஷன் எல்லாமே வந்து ரொம்ப இன்டெப்த்தாக ரொம்ப டீட்டெயில்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த ஐடிசியோட கிளாஸஸ் வந்து நிறைய பேர் நமக்கு டச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு வேற டைமென்ஷன்ல இவர் இன்னைக்கு நமக்கு ரொம்ப புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னன்னா ஒரு நம்மளோட பார்ட் ஆஃப் அவர் அசோசியேஷன். ஸோ அவர் வந்து வெளியில சீஃப் கெஸ்ட்னு இன்னைக்கு நம்ம கூப்பிட்டுருந்தாலும் அவங்க அப்பா எப்படி இந்த அசோசியேஷனுக்காக எத்தனை வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரோ கிட்டத்தட்ட இவரும் ஒரு 6-7 இயர்ஸாக இப்போ நமக்கு கண்டினியூஸாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வராரு. ஸோ அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் அசோசியேஷன். அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ நம்மளோட மெம்பர்ஸ் வந்து திடீர்னு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளால வந்து அவங்களுக்கு சீட் அலாட் பண்ண முடியாமல் இருக்கு. சில நேரங்களில் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக வராங்க. ஸோ அதை வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண மெம்பர்ஸ் வந்து இன்னும் நம்ம மெம்பர்ஸ்க்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ நம்மளோட அட்டண்டன்ஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ சார். சார் லோகேஷ் சார் ரொம்ப அருமையா இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தருணம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய அப்பாவுக்கு வந்து முதல் நன்றி சொல்லிக்கிறோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுல பேக்ரவுண்ட் உங்க அப்பா இருக்காங்க. ஏன்னா நீ பண்ணுப்பான்னு வந்து எஞ்சியை வந்து நாங்கெல்லாம் வரத்துக்கு மைக் எடுக்கிறதுக்கு பயந்தோம். அப்ப நீலகண்டன் ஐயா ராஜேந்திர ஐயாலாம் நீங்க பண்ணு அப்படின்னு ரொம்ப ஊக்கம் கொடுத்தனால்தான் இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி நாலேஜ் நம்ம கன்சல்டன்ட்க்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கும் அப்படின்ற இந்த தருணத்துல டிஎன்டிசி சார்பா மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடி அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ. மீண்டும் ஒரு சிச்சுவேஷன் சந்திப்போம். இதிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. Thank you, sir. Lokesh sir, Venkatesh sir. Thank you to all. Thank you to all. Thank you, everybody.